கொஞ்சம் கிட்ட போக போக தான் தெரிய வந்துச்சு எனக்கு. அப்போவே நான் வேணான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு சைட்லேருந்தே சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டு சைடு யாரும் சொல்ல விரும்பல, அவங்க வீட்டு சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் மோசமான கேரக்டர். ஸ்கூல் படிக்கும்போது ஒவ்வொரு பையனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும். அது நானே பார்த்துருக்கேன். ஆக்சுவலி என்னென்னா, ஒரு பையன் நான் இப்போ வரைக்கும் தொட்டு பேசவே யோசிப்பேன். ஒரு பொண்ணை, என் பாப்பாவுமே தொட்டு யோசிப்பேன். எங்கள் வீட்டில் அப்படி தான் வளர்த்தாங்க, நான் அப்படி தான் வளர்ந்தேன். அவங்க சைடில் எப்படின்னா, படுத்திருப்பாங்க இவங்க, அவங்க மேலே இன்னும் தோந்து படுப்பான். ஆக்சுவலி எப்படின்னா, இவன் தம்பி, அதாவது இவன் தம்பியோட ஃப்ரெண்டு, அவன் வந்து படுப்பான் போவான். நானும் பதிலுக்கு பேச ஆரம்பிச்சோன்னே இவன் தம்பி என்ன பண்ணிட்டு, அவன் காலையிலே செம்ம ட்ரிங்க்கு போயிட்டு பிளாக்ல வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டான். காலையில் அவ்வளோ ட்ரிங்க்கு, கண்ணெல்லாம் அப்படி இருந்துச்சு. பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், அங்கேருந்து என்ன பண்ணிட்டான், பாட்டில் எடுத்து ஓங்கி அடிச்சிட்டான். அப்ப நீங்க 2 பேருமே பிரிஞ்சிலாம் நினைச்சுதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கீங்களா? இல்ல எனக்கு வேணான்னு சொல்லி தான் நான் போனேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு வேணான்னு சொல்லி அவங்க என்னன்னா, கல்யாணம் பண்ணிட்டு நீ விட்டுட்டு போயிருதியா, நான் என்ன பண்றேன்னு பாக்குறியா, என்கிட்ட என்ன மிரட்டுறாங்க, சொல்ல மறந்துட்டேன். என்ன மிரட்டுறாங்க எப்படின்னா, ஒரு பொண்ணு அழுதா என்ன நடக்கும் பாக்குறியா, அதையும் டெலிட் பண்ணிட்டாங்க. அவ்வளவும் எடுத்து வச்சிருந்தேன், அதையும் டெலிட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்றேன், அங்க எதுவும் பண்ணலன்னு சொல்லி தான் இங்க வந்திருக்காங்க. அந்த இதுலயே நோட் பண்ணி நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவங்களுக்குமே இந்த வாழ்க்கை தேவையில காசு கொடுத்தா போடுறன்றதுல இருக்காங்க. ஓகே, உங்களை என்ன வீடியோ எடுத்தாங்க? பாத்ரூம்ல இருக்கிறது வீடியோ எடுக்கிறது, அப்புறம் இந்த காய்கறி ஏதாவது கட் பண்றப்போ கொஞ்சம் ட்ரக்ஸ் விலகி இருக்க மாட்டீங்களா மேம், அதெல்லாம் வீடியோ எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் காட்டுறது. நீ என்ன கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல, அவ்வளவுதானே? டேய், நீ எவ்வளவு நாள் போய் சொல்லி அடிக்கட்டும். உள்ளூரில் உள்ள ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எஸ்ஐ அவங்க ஃபஸ்ட்டு விசாரணை பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க வயசு கம்மியாக இருக்கிறனால அவனை போக்சோ சட்டத்தில் தூக்கி உள்ளே போடுவோன்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க. அப்புறம் இந்த செப்டம்பர் வந்தால் அவனுக்கு 21, எனக்கு 22. அதுவும் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஏஜ் என்னோட சேம் ஏஜின்னு கல்யாணம் பண்ணாங்க. மேம் சொல்கிறாங்க நீ தான் போக்சோவில் உள்ளே போவ, அவனை மைனராக இருக்கிறனால அவனை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் மேம் கிட்ட போய் அவங்ககிட்டயாவது நீதி கிடைக்கணும்னு போனால் அவங்க 2 லட்சம் ரூபா வாங்கிட்டு போ, இதெல்லாம் ஒரு கேஸா, அவ்வளோதான் சனியன் போகிறான்னு விட்டுட்டு உனக்கு 2 லட்சம் கிடச்சிச்சா அதை மட்டும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ எடுக்கிறது, அதை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போய் காட்டுறது, அப்புறம் ஏதாவது உட்கார்ந்தா கூட ங்கிறத காட்டுற, நீ இப்படி தான் அவங்க இருப்பாங்க, உன்னால் எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, நீ நானும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிறது. ஜாதி பேர் அப்படி அவங்க அம்மாவும் என்கிட்ட பேசுகிறப்போ அதை தான் சொல்கிறாங்க. ங்கிறதுக்கு இங்கே தண்ணி கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீ வந்து எங்கள் வீட்டில் வாழ்கிறதுக்கா, எங்கள் வீட்டு வாசலில் கூட நான் மிதிக்க விட மாட்டேன். ஏன் முன்னாடியே சொல்கிறாங்க குழந்தை கூட இல்லைல்ல, நீ விட்டுட்டு வா, நான் 20 பவுன் போட்டு ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு ஏன் முன்னாடியே என்கிட்டயே சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா எனக்கு நடந்த கொடுமைக்கு எனக்கு நீதி வேணும். சட்டப்படி அவங்க அம்மா அப்பா அவன் மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் சட்டப்படி எனக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு. ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் பார்த்துருப்பீங்க. கல்பனான்ற ஒரு பொண்ணு இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, அந்த கேஸ்ட் வச்சு ஹஸ்பண்டும் சரி ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் சரி அவங்க 2 பேரை பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் நாங்கள் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி பிரஸ் மீட் கொடுத்துருப்பா. இப்போ அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தினேஷ் வந்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. தினேஷ், அந்த பொண்ணு சொன்னது எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாரு. என்னதான் நடந்தது அவங்களுக்குள்ள, வாங்க பார்க்கலாம். உங்க பேரு சொல்லுங்க, எங்கேருந்து வரீங்க? தினேஷ் மேம். நான் வந்து நேட்டிவ் வந்து கள்ளக்குறிச்சி, இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறது, ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து கோயம்புத்தூர். என்ன ஒர்க் பண்றீங்க? கார்மெண்ட்ஸில் இருக்கேன் மேம். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? ஒய்ஃப் வந்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க டிஜிபி ஆஃபீஸில் வந்துட்டு. என்னென்ன? அந்த மாதிரி வந்து எங்களை சேர்த்து வைக்கணும், இப்போ நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், எங்களை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து பொய்யுங்க. என்ன ஆயிடுச்சிங்கன்னா வந்துட்டு ரொம்ப டார்ச்சரு. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் வந்துட்டு கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆக்சுவலி லவ் பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளவு வருஷமா இருக்கும்? 6 மந்த் இருக்கும். 6 மந்த். ஓகே, அவங்க பேர் என்ன? கல்பனா. கல்பனா. ஓகே. எப்படி எங்க பாத்தீங்க, எப்படி தெரிய வந்தது? கார்மெண்ட்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தெரிய வந்தது. லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அவங்க தம்பின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஆகாஷ். அவங்களும் அங்கதான் ஒர்க் பண்ணாங்களோ? ஓகே. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தம்பி வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு.
அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால வந்துட்டு எல்லாம் அக்கம் பக்கம் வீட்டில் ஒரு மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ம். இந்த பொண்ணு வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. நான் ஏதாவது கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி சொன்னதுனால வீட்டில் எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களே. சரின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு அதாவது போகும்போது பொண்ணு வீட்லயே கல்யாணமா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்க வீட்ல பேசுனாங்களா? எங்கள் வீட்டில் பேசல. ஆக்சுவலி வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ். ம். எங்கள் வீட்டு சைடில் ஒத்துக்க மாட்டாங்க. ம். எனக்கு தெரியும், நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் வேண்டாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ லவ்னு சொன்னது யாரு, நீங்களா இல்ல அவங்களா? அவங்க உங்களுக்கு பிடிச்சதானே அக்செப்ட் பண்ணீங்க அண்ணா? ம். ஓகே. ம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிட்டு இருந்தோம். ஓகே, வீட்டில் பேசி பார்க்கலான்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு எனக்குமே. ம். அதுக்கப்புறம் அவன் தம்பி இந்த மாதிரி பண்ணதுனால சடனாக வந்து எல்லாம் அக்கா இருக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, அக்காவுக்கு பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இவங்க வீட்டில் நான் சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட அமௌண்ட் கேட்டாங்க. ஒரு 30,000 நான் போட்டுக்கிட்டேன் அவன் கல்யாணத்துக்கு. சரின்னு சொல்லிட்டு தம்பி அமௌண்ட் கல்யாணத்துக்கா? தம்பி கல்யாணத்துக்கு கேட்டாங்க. கேட்டு நானும் போட்டுக்கிட்டேன். சரி ஓகே, மேரேஜ் வேறு நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க ஊரில் தெரியும் எப்படின்னா லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட் தான் அவங்க ஊரில். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டுக்குலாம் போயிருக்கேன். போனப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சடனாக திடீர்னு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நீங்க உங்க வீட்ல சொன்னீங்களா இந்த மாதிரி லவ் பண்ணேன், இப்ப சடனா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம்? பேச விடலை. எங்கள் வீட்டில் பேச மாட்டாங்க. லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சப்பவே என்கிட்ட பேச நிறுத்திட்டாங்க. ஓ. அப்போவே நான் மூவ் ஆன் ஆகணும்னு பார்த்தேன், ஆனால் சான்ஸ் கிடைக்கல. எப்படின்னா வந்துட்டு சரி ஓகே லவ் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே மூவ் ஆன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்படியே பேசிட்டு இருந்தேன். சரி ஓகே பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ம். அப்புறம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு சடனாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு அதாவது கல்பனா கல்யாணம் வைக்கணும்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ம். அவங்க அக்காவுக்கு எல்லாம் ஊரில் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், அப்புறம் அவங்க வீட்டில் நான் அப்போ தான் போய் ஃபஸ்ட்டு இருக்கேன். அப்போவே தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு கொஞ்சம் கேரக்டர் சரியில்லை, மற்ற பசங்களை பேசுறது போகிறது வருது. அவங்க சைடில் அவங்க ரிலேட்டிவ் சைட்லேயே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இப்ப நீங்க 6 மந்த்ஸா லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு பத்தி வேற எதுவும் தெரிய வரலையா? ம். ஏன்னா அவங்களோட நேட்டிவ் அங்கே இருக்குது, மதுரை தாண்டி ம். விருதுநகர். நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம். தெரியாது, அதிகமாக பேசி பழக்கமும் கிடையாது. ம். மொபைலில் மட்டும் தான் பேசுறது, டைமிங் இருக்காது. காலையில் ஒர்க் போவோம் வருவோம், அது அவ்வளோதான். இந்த டைமிங் தான். அதிகமாக பேசிக்கிறதும் கிடையாதா. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பற்றி தெரியும் போது தான் நான் அப்பயே சொல்லிட்டேன், எனக்கு வேண்டாம் மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ஊருக்குலாம் கூட கிளம்பிட்டேன். பைக்கே உட்காந்துட்டேன். இல்ல எந்த விஷயம்லாம் அவங்க பண்ணது உங்களுக்கு பிடிக்கல அப்பவே? அப்போவே வைரம்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காங்க, ம். அவனோட ஃப்ரெண்டு. லவ் பண்ணாங்க, ஆனால் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க யாரும். அந்த மாதிரி தான் இருந்தாங்க ரிலேஷன்ஷிப்பில். அப்படி இருக்கும்போது தெரியாமல் பேசுறது போகிறது வருது. நான் சொல்லிட்டேன், லவ் பண்ணுமே சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி பேசினா பிடிக்காது, பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியாமலேயே கல்யாணத்துக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிட்டு ரெக்கெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. இதை நான் கேட்டதுக்கு அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ண முடியும் ம். அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பயே சொல்லிட்டேன், எனக்கு வேணாம், செட்டே ஆகாது எனக்கு. எது பேசினாலும் ஒரு மாதிரி ரக்கடா மூஞ்சால் அடித்த மாதிரி பேசுறது, திமிரா பேசுறது, ஒரு காமாக இருக்கிறது இல்லை, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, நீட்டாக இல்லை. கிட்ட இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாமே தப்பாக தெரியுது. நம்ம ஃபோனில் பேசும்போது தெரிஞ்சிக்கல, ஏன்னா அவங்க பேசும்போது எதுவுமே தெரியல. கிட்ட போக போக அவங்களோட கேரக்டர் ஃபுல்லாகவே மோசமாக இருக்கவும் எனக்கு நான் வேணான்னு சொல்லிட்டேன். அவங்க அப்பா வந்து கம்பல் பண்ணி காலெல்லாம் விழுந்துட்டாரு. காலில் விழுந்து அன்னைக்கு எல்லாரும் மூலியமே காலில் விழுந்துட்டாரு. காலில் விழுந்து கம்பல் பண்ணி வேணாம், நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி போவாதயா, வேணாம், ஏன் ஊரில் ஒரு மாதிரி ஓ, பேசுவாங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் நீங்க வேணான்னு கிளம்ப பாத்தீங்க. ம். சடனாக ஃபிக்ஸ் பண்ணது தான் மேரேஜ். யாருக்குமே தெரியாது. சும்மா ஒரு 10 30 பேர் தான் வந்திருப்பாங்க. எங்கள் வீட்டு சைடுல யாருமே இல்லை, என் சைட்லேருந்து யாருமே வரல. அதுவாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. பண்ணிட்டு வந்துட்டு நான் அப்போ சொன்னேன், கல்யாணம் ஆனால் அன்னைக்கே சொல்லிட்டேன், எனக்கு வேண்டாம், செட் ஆகாது, கல்யாணமே எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். பண்ணி வச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வேற சான்ஸும் இல்லை, ஏன்னா கொஞ்சம் ஏரியா மோசமான ஏரியா. ம். நம்ம விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா என்ன வேணா பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏரியா. என்னால் எதுவும் அவங்க பண்ண எந்த முடியல. ஊரு? அவங்க ராஜபாளையம். ராஜபாளையம். ம். ராஜபாளையம் முகவர். இந்த மாதிரி பண்ணது நான் சொல்லிட்டேன், சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அதுக்கப்புறமும் கூட அன்னைக்கு நைட்டும் கூட நான் வேண்டான்னு சொன்னேன். இவங்களாவே கம்பல் பண்ணி எவ்வளோ மோசமாக பண்ணாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அப்படியே டேஸ் தள்ளி போச்சு. சரி ஓகே, வேறு வழியில் கல்யாணம் பண்ணியாச்சு, இது மேலே வேறு வழியே கிடையாது, ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி விட்டாச்சு. சரி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் அது அன்னைக்கே சண்டை ஆயிடுச்சு. ம். கல்யாணம் ஆன அன்னைக்கே அன்னைக்கே பிரச்சனை. அவன் என்ன தம்பி வந்து பிரச்சனை? நடிக்க வந்து ஏன் எதனால? என்னன்னா வந்துட்டு நான் ஆக்சுவலி ஒரு சின்ன இதுக்காக சொன்னேன். அந்த பொண்ணு வந்து வேற காஸ்ட். ம். அந்த பொண்ணு வேற காஸ்ட், இவங்க வேற காஸ்ட், நான் வேற காஸ்ட். எந்த பொண்ணுனா ஆகாஷோட தம்பியோட ஒய்ஃப். ஓகே. ஆ. அவங்க வேற காஸ்ட். இது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வேற காஸ்ட்னு சொன்னதுக்கு இவங்க தம்பி வந்துட்டு ஏன் இந்த மாதிரி காலில் மெட்டி போட்டிருப்பான் அவன். ம். அவங்க சைட்லேருந்து போட்டுட்டு இருப்பாங்க. இது போடுறதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, மெட்டி போட்டிருப்பாங்க, அது அந்த சைடில் போகிறதா கல்பனா நார்மல், இது யூஷுவல் தான் அப்படின்னு சொன்னதுக்கு இவன் உடனே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அவங்க. எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. ம். அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான். அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தான், அன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப ட்ரிங்க்ஸா. ம். அந்த டைமில் வந்துட்டு நான் சொன்னது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, என்னையா அப்படி சொல்கிறியா, என்ன தான் பொம்பளமாக தெரியுதா ம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன அடிக்க வந்து அவங்க அப்பாவை அடிச்சு பெரிய பெரிய பிரச்சனை ஆச்சு. அன்னைக்கு மேரேஜ் நடந்து ஒரு 2 மணி நேரத்தில் இந்த பிரச்சனை.
ம். அன்னைக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி சொன்னேன். அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பிரச்சனை. இவங்க எது சொன்னாலும் கேட்கறது இல்ல. இவங்கள்ட்ட பேசணும்னு சொன்னா பேசுறது கல்யாணம் எப்ப கிடையாது. ஆச்சு உங்க 2 பேரும்? நவம்பர் 8. நான் ஓகே. அப்பவும் சொன்னேன் எனக்கு ஏஜ் பத்தல. இன்னும் 1 இயர் கூட ஆகலல்ல? ம். எனக்கு ஏஜும் இல்ல உங்களுக்கு என்ன ஏஜ்? எனக்கு 20 ஆகுது. 20 தானா? அந்த பொண்ணுக்கு? 22. இதுல கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? நான் வேணான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. 20 வயசுலயே கல்யாணம், அதுவும் வீட்டுக்கு தெரியாம தெரியாம. வீட்டை விட்டு வெளியில வந்து பண்ணி வச்சாங்க. நான் அதை மென்ஷன் பண்ணி தான் நான் சொன்னேன். இது ஒரு 3 வருஷம் போச்சுன்னா பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு ஏஜ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஏன்னா எங்க வீட்டு சைடுல இருந்து பண்ண மாட்டாங்க தெரியும் நல்லாவே. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண தெரிஞ்சவொடனே வந்து வீட்டில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. உனக்கு சொத்தோ வீடு அப்பா அம்மா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ம். இது என்ன ஆயிடுச்சு, ஒரு மேரேஜ் ஆகி அன்னையிலேருந்து பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஆயிட்டும், ஆனா நீங்க அவங்க வீட்ல தான் இருந்தீங்க. ம். மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 1 வீக் கூட இல்லை, ம். கிளம்பி இங்கே கோயம்புத்தூர் வந்துட்டோம். 2 பேரும். 2 பேரும் ம். வந்துட்டோம். இங்கே வந்து ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 1 வீக் போச்சு. நல்லா 1 வீக் கூட நல்லா இருக்காது. ஒரு 2-3 டேஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிரும். ஏதாவது ஒன்று பேசுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே சாப்பிடுவேன். அதுக்கும் எதுவுமே இல்லை. இப்ப வீட்ல இருந்து அந்த கல்யாணம் முடிச்சிட்டு 1 வீக் கழிச்சு நீங்க வரீங்கல்ல, அப்போ அவங்க வீட்ல இருந்து எல்லாம் பேசி அப்படிதான் உங்களை அனுப்பிச்சு வச்சாங்களா, இல்ல பிரச்சனை பண்ணி தான்? பிரச்சனை பண்ணி அனுப்பல. அந்த டைமில் கன்வின்ஸ் பண்ணி தான் அனுப்புனாங்க. எப்படின்னா, எவ்வளோ பிரச்சனை வராது பார்த்துக்கலாம், போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ம். சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க பொண்ணு பண்ணுறது சுத்தமாக சரியில்லைன்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் கால் பண்ணி சொன்னேன்னா, என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, சடனாக உனக்கு பைத்தியம் பிடிச்சது, உங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஒய்ஃப்? என்ன அதுதான் உங்களை யாரு சொல்லுவான்னு கேக்குறேன். அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட பேரண்ட்ஸ், ஒய்ஃபோட பேரண்ட்ஸ் ஓ, அவங்க பொண்ணு பண்றது தப்புன்னு அவங்க கிட்ட தப்புன்னு கம்ப்ளைண்ட் சொன்னா பண்ணா உங்களையே ப்ளேம் பண்றது. ம். பிளைண்ட் பண்ணுறாங்க. பிளைண்ட் பண்ணது கூட பரவாயில்ல. ஆக்சுவலி நான் வீடியோஸ் ஒரு சில வீடியோஸ் ரெக்கார்ட்லாம் எடுத்து வச்சிருப்பேன். ம். ஏன்னா என் சைட்லேருந்து யாரும் கிடையாது. நான் சொன்னால் நம்ப போகிறதும் கிடையாது. அந்த டைமில் எனக்கு ஒரே ஒரு ப்ரூஃப்னா அது வீடியோ, ஆடியோ. என்னென்ன மாதிரி வீடியோலாம் எடுத்தீங்க? ஆக்சுவலி கல்யாணம் ஆகி ஒரு 1 மந்த் ம். 1 மந்த்தாக இருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னா, ஒழுங்காக இருக்கும்போது நான் கல்பனா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறத கேட்காம போகிறது வர்றது எப்படி இருந்துச்சுன்னா, தயவுசெய்து சொல்கிறேன் கல்பனா, இப்படியே பேசாம வேணா, நீ நான் வரேன் சாப்பிட்றேன் போகிறேன் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது. அப்போல்லாம் அவங்க இருக்கணும் அவசியம் இல்லை. ரகடாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ம். பாப்பாவும் அப்போ இருந்தாங்க. அப்போல்லாம் இருக்கணும் அவசியம் கிடையாது. யார் இருந்தா கூட? அவங்க பாப்பா, அவங்க சிஸ்டர் அவங்களும் இங்க உங்க கூட வந்து ஸ்டே பண்ணிருக்காங்களா? ஸ்டே பண்ணாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 2 வீக்லேயே. எதனால அவங்க வந்தாங்க? இதனால் வந்தாங்கன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரொம்ப ம். மிடில் கிளாஸ், கொஞ்சம் பூரான கிளாஸ் தான். அதனால் வந்துட்டு நான் தான் வர சொல்லியிருந்தேன். என்னன்னா அங்கே இருக்க முடியல, கல்பனா விட்டு பிரிஞ்சிருக்க முடியல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, மைண்ட் அப்செட்டாக இருக்குது. இவங்களும் தனியாக இருக்கணுமா, ம். கல்யாணம் ஆகி கொஞ்சம் கல்யாணம் ஆயிட்டு அப்புறம் வேலைக்கெல்லாம் போகலையா அவங்க? நான் அனுப்பல. சரி, ஓகே. ம். வேலைக்கு அனுப்பின இடத்துல தான் வந்து ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, பொங்கலுக்கு முன்னாடி ம். அவன் தம்பி வந்து என்ன அடிச்சிட்டான். ம். அதுக்கு முன்னாடி வந்து அவன் தம்பி வந்து சரக்கு அடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என் தம்பியை வந்து கத்தி எடுத்து குத்தி கையெல்லாம் கிழிச்சு. உங்க தம்பியவா? உங்க தம்பிக்கு அவங்க தம்பிக்கு எப்படி? நீங்க தான் வீட்டை விட்டு பிரிஞ்சு இல்ல தனியால வந்திருக்கீங்க? என் தம்பி இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். என் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி ம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் வந்து ஒரு மாதிரி எப்பயுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ம். இவங்க அக்காவை பற்றி நான் என்கிட்ட சொன்னா கூட, இந்த மாதிரி பண்றா போறா வரான்னு சொன்னா கூட அவன் அங்கே போய் கேட்க மாட்டான். நான் சொன்னதை அப்படியே போய் சொல்லுவான். இந்த மாதிரி அவர் சொல்றாரு, ம். போறாரு வராரு. அவங்க சைட்ல இருந்து எதுவுமே தப்பா தெரியாது. நான் சொன்னா கூட தப்பா புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னா கூட தப்பா தெரியாது. ஷால் போட சொன்னா தப்பா தெரியும். இப்போ ஷால் போட்டே ஆகணுமா அப்படின்னு கேட்பாங்க. எது பண்ணாலும் வீடு சுத்தமா வச்சுக்கிட்டே இருக்கணுமா, க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப் வரணும்னா கண்டிப்பா வீடு க்ளீனா இருக்கணும். ம். வெளியே போயிட்டு நம்ம பல டென்ஷன்ல வருவோம் வீட்டுக்கு. ஒரு வீட்டு உள்ள வந்தா ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று வரணும்ல. வீடு உள்ள வந்தாலே நமக்கு நெகட்டிவ் தாட் தான் அதிகமா வருது. வீடு க்ளீனா இருக்காது, ஒழுங்கா அந்த பாத்திரம் கூட அவங்க க்ளீன் பண்ண மாட்டாங்க. ம். அந்த சிங்க்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும். எல்லாம் ப்ரூஃபும் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நம்ம அனுப்பணும்னா, இதெல்லாம் ஒரு பையன் பண்ணுற வேலையா, இதெல்லாம் அவனுக்கு தேவையா, ஒழுங்காக இருக்க முடியாது அவனால் அப்படின்னு சொல்லி அவங்க சைடில் அவங்க அம்மா அப்பாவும் உங்களை திட்டுவாங்க. ம். இவ்வளோ கேவலமாக இருக்கா. அதாவது உங்கள் பொண்ணு இப்படிலாம் வச்சுருக்காங்க, அது உங்களுக்கு கேவலமாக தெரியல, அதை நான் தப்பு சரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் அது தப்பாக தெரியுதுன்னு சொல்லி கேட்பேன். அதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு வேற என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், இவங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு. இப்போ நீங்க போட்டோஸ் வீடியோஸ்லாம் நீங்க உங்க ப்ரூஃப்காக, அதாவது உங்களுக்கு யாரும் இல்ல, ஸோ அந்த ப்ரூஃப் தான் வேணும்னு. பட் அவங்களோட ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நாங்க பார்த்தோம், நீங்க வந்துட்டு அவங்க குளிக்கிற வீடியோ மற்ற வீடியோஸ்லாம் நீங்க எடுத்து வச்சுட்டு அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டி மிரட்டுனீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கம்ப்ளைண்ட் இது கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, சொல்லணும்னா யார் வேணா சொல்லலாம். நான் கூட நிறைய சொல்லலாம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட்டு பாத்ரூம் இருக்கும்போது நான் வீடியோ எடுத்திருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி நான் வந்து அன்னைக்கு தாலியை அறுத்தாங்க தெரியுமா, தாலி அறுத்த வீடியோ இருக்கு. தாலி எதனால அறுத்தாங்க? அதான் இந்த பிரச்சனை. அப்போதான் ம். சிங்க் க்ளீன் பண்ணி வச்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு
மென்டலி கொஞ்சம் ரொம்ப டாப்பில் போயிடுவாங்க. என்னன்னா பயம் இருக்காது. ம். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம பேசினா கூட பயம் இருக்காது. அதான் இவங்க இருக்காங்கல்ல, சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்க சப்போர்ட்டுக்கு ஆள் மாதிரி. இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. அவங்க பாப்பா இருந்தப்போ அவங்க பாப்பா முன்னாடி எது பேசினாலும் மூஞ்ச காட்டுறது. ம். நான் என்னமோ பொம்பளை மாதிரியும் அவங்க என்னமோ ஆம்பளை மாதிரியும், அவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், பேசுகிற ஸ்லாங்காக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக. ம். ஆனால் மற்றவங்க முன்னாடி அந்த 4 வால்ஸை தாண்டி வெளியே வந்துட்டா மற்றவங்க முன்னாடி அப்படியே சைலண்ட், கீப் சைலண்ட் அப்படி இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நீங்க கூட இருக்கும்போது தெரியுது. போன்ல இதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியலையா? அவங்க கொஞ்சம் கூட எடுத்து காட்டல, பேசுறது. கொஞ்சம் கூட காட்டல. எகுத்து பேசுறதா, நான் ஏதாவது திட்டினாலே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ம். கேஷுவலாக திட்டும் போதே, கேஷுவலாக அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போதே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி கேரக்டர். ம். கேரக்டர் கிடையாது, அப்படி ஆக்டிங் பண்ணிட்டாங்க. அதனால தெரிஞ்சுக்கல. கொஞ்சம் கிட்ட போக போக தான் தெரிய வந்துச்சு எனக்கு. அப்பவே நான் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு சைடுலேருந்தே சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டு சைடு யாரும் சொல்ல விரும்பல. அவங்க வீட்டு சைடுலேருந்து சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் மோசமான கேரக்டர். ஸ்கூல் படிக்கும்போது ஒவ்வொரு பையனா வீட்டுக்கு கூட்டிட்டு வரும். அது நானே பார்த்துருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா, ஒரு பையன், ஒரு பொண்ணு. நான் இப்போ வரைக்கும் தொட்டு பேசவே யோசிப்பேன் ஒரு பொண்ண. என் பாப்பாவுமே தொட்டு யோசிப்பேன். எங்க வீட்ல அப்படிதான் வளர்த்தாங்க. நான் அப்படிதான் வளர்ந்தேன். அவங்க சைடுல எப்படின்னா, படுத்திருப்பாங்க இவங்க. அவங்க மேல இன்னொருத்தன் வந்து படுப்பான். ஆக்சுவலி எப்படின்னா, இவன் தம்பியோட ஃப்ரெண்டு. அவன் வந்து படுப்பான், போவான், எல்லாமே பண்ணுவான். நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. நெறைய பேர் அப்படிதான். ம். தொட்டு பேசுறது. எனக்கு அது பார்க்கும்போது நான் சொல்லிருவேன், "இது கல்பனா சரியில்ல கல்பனா மாத்திக்க" அப்படின்னு. அவன் தம்பினா ஒரு லிமிட் இருக்கு என்னன்ட்டு. கூட பிறந்த தம்பி கிடையாது. ஒருவேளை இல்ல கூட பிறந்த தம்பி, அவங்க கூட பழகுன பையனோ, அவங்களும் தம்பி மாதிரி கூட பார்த்துருக்கலாம் இல்லையா? அது பழகுன தப்பு. பையங்கிறது இப்ப தப்பு ஓகே. ம். தொடலாம், பேசலாம் ஓகே. படுத்துருக்கும்போது மேல போய் படுக்கலாமா? அது நீங்க சொல்லி பார்த்தீங்களா? தம்பி தான் எவ்வளவோ ஓகே. பட் இருந்தாலும் ஒரு மாரி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு அவாய்ட் டிஸ்டன்ஸ பண்ணிருங்க கீப் அப்படின்னு. அப் பண்ணிக்கணும்னு நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். ம். உனக்கு இல்ல சந்தேகம் பொறுமையா சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா நான் பொறுமையா சொல்லி அப்படிதான் சொன்னேன். பார்த்தீங்களா? ம். ஸ்லோவா சொன்னேன். எனக்கு எப்பயுமே சரி, ஸ்டார்ட்டிங்ல எப்பயுமே நான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். ம். சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ண முடியல அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். அவங்க அம்மா கிட்ட சொன்ன என்னம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லியும் கேட்கல. கேட்காத அடுத்த ஸ்டெப் தான் அவங்க அம்மாட்ட சொன்னதுக்கு, ஆமா என் பொண்ணு அப்படிதான். என்ன பண்ணுவ? அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ண முடியும்? இப்படியே தான் கேட்டாங்களா? இதே ஸ்லாங் தான் கேட்டாங்க. ம். என்கிட்ட அவங்க பேசின ரெக்கார்ட் அவ்வளவும் இருக்கு. அன்னைக்கு அவன் தம்பி அடிக்கும்போது, ம். ஆக்சுவலி ஒரு மாமியார், மாமனார்னா என்ன? அவன் வந்து பேசும்போது, போகும்போது ஓகே ரைட். என் தம்பி அன்னைக்கு கத்திய வச்சு குத்திட்டு, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா அந்த விஷயம் நீங்க சொன்னீங்க. பட் எதனாலன்னு சொல்லவே இல்ல. எதனால உங்க தம்பிய குத்துனாங்க? எதனாலன்னா, அன்னைக்கு வந்துட்டு இவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க சண்டை போட்டு. ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைனா கிளம்பி ஊருக்கு போயிருவாங்க. ம். இவங்களாவே போயிட்டு, நான் அனுப்பிவிட்டேன்ற மாதிரி சொல்லிருவாங்க. எல்லாமே இவங்களாவே பண்ணிருவாங்க. கம்பல் பண்ணி கால் பண்ண வச்சது இவங்க தான். எல்லாமே பண்ணது இவங்க தான். நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா சொல்றேன் அப்படிங்கிறாங்க. நான் எதுவுமே பேசக்கூடாது. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், காசு அமௌண்ட் குடுக்கணும். இவ்வளவுதான். எதுவும் பேசக்கூடாது. வீடு கிளீனா இருக்கா? சாப்பாடு எப்படி இருக்கு? எதுவுமே சொல்லக்கூடாது. சமைப்பாங்கல்ல அதெல்லாம்? அப்புறம்? தோணுச்சுன்னா சமைப்பாங்க, இல்ல சமைக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க சாப்பாட்டுக்கு? அவ்வளவுதான். எப்பயுமே காலைல சாப்பிட மாட்டேன். மோஸ்ட்லி காலைல சாப்பிட மாட்டேன். ம். ஆஃப்டர்நூன் தோணுச்சுன்னா சாப்பிடுவேன், இல்ல சாப்பிட மாட்டேன். நைட்டு மட்டும் கண்டிப்பா சாப்பிட்டுருவேன். அப்படி இல்லனாலும் கடையில போய் சாப்பிட்டு வந்துருவேன். ஏன்னா இருக்க முடியாதுல்ல. மோஸ்ட்லி 3 வேளையும் சாப்பிடாம இருக்க முடியாது. இல்ல இப்ப அவங்களுமே சமைக்கலன்னா அவங்க வீட்ல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கடையில வாங்கிப்பாங்களா? இல்ல என்ன பண்ணுவாங்க? அவங்கலாம் சாப்பிடாம அதெல்லாம் இருப்பாங்க அவங்கலாம். ம். அதெல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலும் நீட்டா சாப்பிட்டு நீட்டா இருந்துருவாங்க. சாப்பிடாம இருப்பாங்க. அது பிரச்சனை கிடையாது. மொபைல் இருந்துட்டா போதும். ம். ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்ஸ்டாவுல. நெட்ட போட்டுக்கிட்டு ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்பயும் சொல்லுவேன், "நீ வேலைக்கு போ வேண்டாம். சாப்பிட்டு உடம்பு ஏத்து. வேற வழி இல்ல. கல்யாணம் பண்ணிட்டேன்றனால அவ்வளோ பாசமா பார்த்துப்பேன். எந்த வேலைக்கும் நீ போ வேண்டாம். வீட்லயே இரு. உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிட்டு வந்துடுறேன்." டிவில இருந்து எல்லாமே எடுத்து குடுத்தேன். எதையுமே ஒழுங்கா வச்சுக்க முடியல. எங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க, "நீங்க நீங்க எதுக்கு கேட்குறீங்க? நீங்க கேட்க என்ன ரைட்ஸ் இருக்குன்னு?" கேட்குறாங்க எங்க அம்மாவ. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்ல சேர்த்துக்கிட்டாங்களா? ம். சேர்த்துக்கல. அது எதுக்காக பேசுனாங்க அப்படின்னா, என்ன இல்ல, அடிச்சுட்டாங்க. இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு விஷயமா வரலாம். சொல்லுங்க. அதான் அன்னைக்கு அவங்க கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ உங்க தம்பிக்கும், அவங்க தம்பிக்கும் என்ன ஆச்சு? அன்னைக்கு கோச்சிட்டு ஊருக்கு போனப்போ, அவன் தம்பி வந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா, ம். 1 வாரம் ஆச்சு. நான் ம். ஃபோன் பண்ணவே இல்ல. அவங்களே போனாங்க. நான் ஃபோன் பண்ணல. சைலன்ட்டா விட்டுட்டேன். அன்னைக்கு 1 வாரம் ஆச்சு. நான் 2 நாளா சாப்பிடல சரியா. 2 நாளா சாப்பிடவே இல்ல. 3 நாள் நைட்டு பசி செம பசி. சாப்பாடு வாங்கிட்டு வந்து பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் தம்பி பக்கத்து ரூம் தான். ம். நான் தான் அவன கூட்டிட்டு வந்து வேலையெல்லாம் வாங்கி குடுத்து, ரூமும் எடுத்து குடுத்து எல்லாமே நான் தான் பண்ணேன். பக்கத்து ரூம்லயே பண்ணி குடுத்தேன். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, "இங்க வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரின்னு சொல்லிட்டு அங்க போனேன். "உங்களுக்கு என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்டான். "எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை கிடையாது" அப்படின்னேன். "இல்ல நீங்களா வருவீங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுவீங்க, விட்டு போயிருவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டான். ம். நான் மைண்ட்ல நெனச்சுக்கிட்டேன். "நீங்க என்னடா கல்யாணம் பண்ணி வச்சீங்க? என்ன கேட்குறியா அந்த கேள்வின்னு" சொல்லிட்டு நான் மைண்ட்ல நெனச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். நார்மலா பேசிக்கிட்டு இருக்கேன். சடனா பேசிட்டு இருக்கும்போது அவன் பாப்பா வந்துட்டு ஏதோ சொன்னுச்சு. அந்த பாப்பா அவன் ஒய்ஃப் வந்து ஏதோ சொல்லுன்னு சொல்லிச்சு. டக்குன்னு அடிச்சுட்டான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது. அதாவது ஒய்ஃப் மட்டும் தான் ஊருக்கு போனாங்க. பாப்பா அங்க தான் இருந்தாங்களா? ம். அப்பா அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டாங்க. நான் சொல்றது பாப்பா மீன்ஸ் அந்த ஆகாஷோட ஒய்ஃப்.
ஓகே ஓகே. ஓ, பாப்பா அவங்களும் கல்யாணம் பண்ணி பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல இருக்காங்க. அந்த பாப்பா வந்து அடிச்சுட்டான் ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது. ம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, டக்குன்னு அடிக்கும்போது என்கிட்ட வரான். ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால என்கிட்ட ஒரு மாதிரி பேர்ட் வேர்ட்ஸ் பேசி, அப்பதான் என்ன ஃபர்ஸ்ட் பேசுறான். என் முன்னாடி என்னையே பேசுறான். ம். அவனுக்கு நல்லாவே தெரியும் அது என் இடம் தான் அப்படின்னு. இருந்தாலும் என்ன பேசிட்டு வெளியே போடான்னு சொல்லி ஒரு மாதிரி பேர்ட் வேர்ட்ஸ் பேசிக்கிட்டு, நெஞ்சில கை வச்சு வெளியே தள்ளி விட்டு, ம். எனக்கு கோவம் வந்துருச்சு. நீ வெளியே வா, நான் பாத்துக்கிறேன். நீ வெளியே வான்னு சொல்லி நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். பசி வேற டென்ஷன், இவன் வேற ஒரு மாதிரி பேசிட்டானா, பேர்ட் வேர்ட்ஸ் பேசிட்டானா, வெளியவான்னு சொல்லுவோம். என் தம்பி அந்த டைம்ல ஃபோன் பண்ணான். ம். என் தம்பி ஃபோன் பண்ணி அட்டன் பண்ண உடனே, யார் கவியா, அவன் என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்ல. அன்னைக்கு சண்டே வேற. ம். அவனு ட்ரிங்க் இவனு ட்ரிங்க். கவி வந்து கொஞ்சம் ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அவங்க எங்க தங்கி இருப்பாங்க அவங்க வீடு? ஒரு 250 மீட்டர் இருக்கும். ஓகே, பக்கத்துல தான். ம். பக்கத்துல தான். அவன் டக்குன்னு பைக் எடுத்துட்டு வந்துட்டான். அவன்கிட்ட பைக் இருக்கு, அவன்கிட்ட பைக் இருக்கு. பைக் எடுத்துட்டு நேரா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 20 மீட்டர் தள்ளி போனா வெளியே ஆப்போசிட்ல பேக்கரி. ம். டீ குடிச்சிக்கிட்டு நான் அங்கே போய் நின்றுட்டு இருக்கேன். இவன் வெளியே என் பேடே வந்துட்டான். இவன் வந்ததுமே கவி அங்கேருந்து வந்துட்டான். நான் கிளம்பி நான் கூப்பிடல, எதுவுமே பண்ணல. அவன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லுமே அவன் காலை வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டான். வந்த உடனே என் தம்பி வந்து என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டான். ம். அதுக்கு முன்னாடியே நான் என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி, என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி குருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, குருனா நான் வந்து 2 கத்தி வச்சிருக்கேன் இடுப்புல, ம். வந்தான்னா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை என்கிட்டயே மறைச்சிட்டேன், என் ஃப்ரெண்ட் என்கிட்ட மறைச்சிட்டான். ம். அதுக்கப்புறமா வந்துட்டு இவன் வந்து சொல்லவும், என் தம்பி வந்து கேட்க, உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்ல இவன் அந்த பாப்பா வந்துருச்சு, அவன் ஒய்ஃப், ஆகாஷ் ஒய்ஃப் வந்துருச்சு. வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது சடனாக வந்துட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும்போது இவன் மட்டும் கையை பிடிச்சிட்டான். ம். ஆகாஷ் கையை, நீ வா ஃபர்ஸ்ட் பேசுவா, ஏன் போற அப்படின்னு சொல்லிட்டு பேசுவா அப்படின்னு சொல்லவும், கத்தி எடுத்துட்டு மட்டும் கையை குத்த ஆரம்பிச்சிட்டான். யாரு? குத்த வந்துட்டான் ஆகாஷ், கல்பனோட ஆகாஷ். தம்பி, ம். என் தம்பியை. குத்த வந்ததுமே டக்குன்னு இவன் கையை பிடிச்சிட்டான். கவி என் தம்பி கையை பிடிச்சிட்டான். இப்படி பிடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாப்பா வந்து கத்தியை இப்படி பிடிச்சிக்கிச்சு. ம். அவன் பாப்பா, அதாவது ஆகாஷோட ஒய்ஃப், ஆகாஷோட கை இப்படி இருக்கு, என் தம்பியோட கை இப்படி இருக்கு. டக்குன்னு கத்தி வச்சு இப்படி குத்தி என் தம்பி கையில ஃபுல்லா இவ்வளவு பெருசு ஃபுல்லா கையமாயிருச்சு. அவ்வளோ ப்ளீடிங். ம். என்கிட்ட வீடியோ ப்ரூஃப் வச்சிருக்கேன். நான் அப்பவும் வீடியோ எடுத்து வச்சிட்டேன். நல்லாவே தெரியும். அவன் கத்தி எடுக்கும்போது நான் வீடியோ எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். கிழிச்ச உடனே அப்பவும் சொல்றான், என் கையில இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் கையில, கவியோட கையில இருந்து தான் ரத்தம் எல்லா கையிலுமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ம். அங்க எங்க பசங்க மட்டுமே ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு முடிஞ்சது. இந்த சம்பவம் வந்து அன்னைக்கு நைட் நடந்துச்சு. அடுத்த நாள் காலையில இவங்கெல்லாம் வராங்க. யாரு? கல்பனா, அவங்க அம்மா, அவங்க பாப்பா ஊர்ல இருந்து வராங்க. இவன் என் தம்பி சைட்ல இருந்து எல்லாமே வந்துட்டாங்க. என் சைட்ல யாரும் வரல, வரமாட்டாங்க, சொல்லிட்டாங்கல்ல, ம். வரமாட்டாங்க. இவங்க சைட்ல இருந்து வராங்க. வந்த உடனே பேசிக்கிட்டே இருக்கோம். எங்க வந்துட்டு அவங்க அம்மா அங்கேருந்து பஸ்ஸை விட்டு இறங்கி இப்படி வெளியே நடந்து வராங்க. ரோட்ல தான் இப்போ காலையில ஒரு 6 மணி இருக்கும். ம். 6 மணிக்கு போல வராங்க. அந்த பேக்கரி நடு ரோட்ல நிக்க வச்சு அவங்க அம்மா அங்கேருந்து வரும்போது ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அங்கதான் இருந்தீங்களா? அங்க என்னதான் பேசுறாங்க, ம். காலையிலேயே 6 மணிக்கு அசிங்கமா பேசுறாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு, ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் அந்த இடத்துலயே 3 வருஷம் இருந்தேன். 3 வருஷம் எனக்கு அந்த இடத்துல ஒரு வயசு கம்மி தான். ஆனா எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல மரியாதை எல்லாத்தையுமே இருக்கும். எந்த பழக்கமும் இல்லை. எந்த டீசெண்டா இருப்பேன், டீசெண்டா போயிட்டு வந்துருவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. இவங்க இப்படிலாம் பேசும்போது எனக்கு சுத்தி எல்லாம் என்னையே சுத்தி பாக்குறாங்க. ம். எனக்கு கோவம் வந்துருச்சு. நானும் பதிலுக்கு பேச ஆரம்பிச்சோன்னே என் தம்பி என்ன பண்ணிட்டு, அவன் காலையிலே செம்ம ட்ரிங்க் போயிட்டு பிளாக்ல வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டான். காலையில அவ்வளோ ட்ரிங்க், கண்ணெல்லாம் அப்படி இருந்துச்சு. பேசிட்டே இருக்கும்போது சடனா இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க இருந்து என்ன பண்ணிட்டான், பாட்டில் எடுத்து ஓங்கி அடிச்சு யாரு? உங்களை? என்ன. ஆ. அந்த பாட்டில் நல்ல வேலை உடைஞ்சிருந்துச்சுன்னா கண்ணில் குத்தி என்னென்னவோ ஆயிருக்கும் அன்னைக்கு. ம். உடையாம மூக்குல மட்டும் அடிச்சு நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டேன். விழுந்த உடனே நான் அவனை போறேன், அடிக்கிறது தான் போறேன். எனக்கு தெரியும் நான் விழுந்து எந்திரிச்ச உடனே எனக்கு கோவத்துல அடிக்க தான் போறேன். அப்படி இருந்து அவன் ஓடுறான் என்னை அடிச்சுட்டு. அதோட எங்க அம்மா அப்பதான் இந்த வார்த்தையை சொன்னாங்க. என்னன்னா, சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, அந்த பொண்ணு வந்துட்டு கேஸ்ட் வந்து ஏதோ கேஸ்ட்னு நினைக்கிறேன். ம். அந்த பொண்ணு அதாவது என்னன்னா, கல்பனாவோட தம்பி ஒய்ஃப். ம். நாங்க வந்து வேற காஸ்ட், அவங்க வேற காஸ்ட். அது என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க அம்மா வந்து அந்த பொண்ணோட பேர் தெரியாது. உங்க அம்மா தான் அந்த இடத்துல இல்லையே. நான் ஃபோன் பண்ணேன் அந்த இடத்துல. ம். என்ன அடிச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே அடிச்சுட்டாங்கன்னு. ம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் சைடுல யாருமே இல்ல. அவங்க சைடுலயே அந்த தம்பியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. தம்பி மீன்ஸ் எங்க பெரியம்மா பசங்க தான். அவங்க சைடுல வந்தாங்க தான். இருந்தாலும் ஃபேமிலி மேட்டர் உள்ள இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க. ம். அதோட விட்டாங்க. நான் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, எங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி நான் அழுகிறேன். ம். யாருக்கானாலும் அழுத உடனே என்ன ஆகும், இந்த மாதிரி அடிச்சுட்டாங்கம்மா, பிளட் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ப்ளீடிங் ஆயிடுச்சு. ரொம்ப ப்ளீடிங், கொஞ்ச நேரம் ரொம்ப ப்ளீடிங் ஆகி நான் ஃபுல்லா, நீங்க 8000 செலவாச்சு. இது ஃபுல்லா வீங்கிருச்சு. ம். ஃபுல்லா வீங்கி இங்க வாயெல்லாம் வீங்கி அப்படி ஆயிடுச்சு. பாட்டில் எடுத்து அடிச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி அழுதுக்கு. அதுக்கப்புறம் எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு கல்பனா ஃபோன் பண்ணிருக்கா. ம். ஃபோன் பண்ணி கேட்டப்போ அந்த பொண்ணு பேர் தெரியாது. மென்ஷன் பண்ணாங்க. அந்த கூட அவன் புருஷன் அப்படி பாத்துக்குதுல, கத்தி எடுத்து என் தம்பி அடிக்க போனப்போ ம். கையை பிடிச்சதுல, அப்ப அப்படி பாத்துக்குதுல, அவன் உனக்கு என்ன குறை வச்சான்? ம். எங்க கிட்டயும் ₹1 காசு அனுப்புறது கிடையாது. எல்லாமே நீங்க தான் பண்றீங்க. கல்யாணம் ஆகி 6 மாசம். இதுவரை 2,25,000 பக்கம் செலவு பண்ணியிருக்கேன் 6 மாசத்துல.
ம். எல்லாமே செலவு பண்ணேன். ஆனா எதுவுமே வீட்ல நான் ரூ. 1 கூட நான் வீட்ல கொடுத்தது கிடையாது. எல்லாமே இவங்களுக்கு தான் செலவு பண்ணுவேன். வீட்டுக்கு, அவங்களுக்கு வீட்டுக்கு இப்படி தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனாலுமே இப்ப இடையில போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆகியும், அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க அம்மா இந்த மாரி சொன்னாங்க. அந்த பொண்ணே வந்துட்டு அவன அப்படி பார்த்துக்குது, இவன ஏன் பார்த்துக்கல அப்படின்னு சொன்ன உடனே, இவங்க உடனே, "நீங்க ஏன் கேஸ்ட்ட பத்தி பேசுறீங்க? ஏன் கேஸ்ட்ட ஓகே. இவ்வளோ நாள் ஆக்குறீங்க?" பிளைண்ட் பண்ணிட்டா எங்க அம்மாவ. "நான் கேஸ்ட்ட பத்தி பேசவே இல்லையே" அப்படின்னு சொன்னாங்க. அத அப்படியே கட் பண்ணிட்டா. கட் பண்ணி தனியா ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கிட்டா. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுதான் உண்மை. ம். இது அப்படியே போயிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து இடையில நெறைய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப போய் கூட்டிட்டு வந்து வேற வழி இல்ல. கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப நீங்க வேற காஸ்ட், அவங்க வேற காஸ்ட். நீங்க என்னைக்காவது கோவத்திலயோ இல்ல இந்த மாதிரி சொன்னதே பிரச்சனைலயோ உங்க வைஃப சொல்லியிருக்கீங்களா? சொன்னதே கிடையாது. ம். சொன்னதே கிடையாது. ஆனா சொன்னேன்னு சொல்லுவாங்க. சொன்னதே கிடையாது. அது எதுக்குன்னா, அவங்க சைட்ல இருந்து அட்வொகேட் நெறைய சொல்லி குடுத்துருக்காங்க. அது எனக்கு தெரியும் ஆனா. ம். அவங்க சைட்ல இருந்து அட்வொகேட் நெறைய போய் சொல்ல குடுத்துருக்காங்க. அன்னைக்கு என்னன்னா, ஆக்சுவலி கல்யாணத்துக்கு நான் குடுத்துருந்தேன் அமௌண்ட் 30,000 குடுத்துருந்தேன். ம். தாலி நான் எடுத்து குடுத்தேன். அவனுக்கும் சரி, அவன் தம்பிக்கும் சரி. நான் எடுத்து குடுத்தேன். கல்யாணத்துக்கு லோன் வந்து நான் தான் எடுக்க சொன்னேன். சரி வேற வழி இல்ல. லோன் எடுத்துக்கோங்க என்ன கேட்டாங்க. சரி ஓகே எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான். கூட போன கொடுமைக்கு அன்னைக்கு மகளிர் ஸ்டேஷன் வந்து என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, இவங்க தான் கூட போய் எடுத்து குடுத்தாங்க. எடுத்தது என்னவோ 50,000 ம். 1,50,000 எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க நான் பணம் குடுக்கணுமா? ம். என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி. நான் தனியா தான் இங்க தனியா வந்தோமா, அங்கேயும் தனியா தான் போனேன். எனக்கு யாரும் இல்ல. எங்க அம்மா இப்ப இந்த தாலியெல்லாம் அவங்களே கட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொன்னீங்களா? அது என்னாச்சு? அதுதான் அன்னைக்கு அந்த வீடு கிளீன் பண்ணாம வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா? ம். அவங்க பாப்பா கூட வந்தப்ப நான் இந்த மாரி சொல்லிட்டேனாமா. அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து ஒரு மாரி பேசி அது கொஞ்சம் பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ம். அவங்களாவே பேசிட்டு அவங்களாவே பிரச்சனைய முடிச்சுக்கிட்டாங்க. தாலிய கழட்டி தூக்கி போட்டுட்டு அவங்களே கிளம்பி போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டாங்க. ம். அவ்வளோதான். அப்பைலருந்து இப்ப வரைக்கும் இன்னும் வரல. இது வந்து கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துல. ம். அதுக்கப்புறம் நெறைய சண்டை வந்துச்சு. நெறைய வீடியோ வச்சிருந்தேன். எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்க. இது என்னன்னா, இடையில திரும்ப இப்போ ஒரு ரீசென்ட்டா ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி, என் தம்பிய அடிச்சுட்டு நான் திரும்ப போயிட்டு வந்தப்போ, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ம். பிரச்சனையில என்ன தூங்க விடாம ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா வந்துட்டு ரொம்ப டார்ச்சர். தூங்க விடாம, தூங்கும்போது இப்படி எந்திரிச்சு பேசு. நைட்டு 2 மணி வரைக்கும் தூங்க விட மாட்டாங்க. ம். அப்படி சப்போஸ் தூங்கிட்டா அடுத்த நாள் காலையில ஒரு 4 மணி, 3 மணி போல எந்திரிச்சு, பேசு. என்ன உனக்கு? நம்மளுக்கு தெரியும்ல. நமக்கு என்ன பண்ணா கோவம் வரும்னு தெரியும். அத மட்டும் தான் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது பேசணும், நம்ம வாய புடுங்கணும், நம்ம ஏதாவது அடுத்து பேசணும், அத வச்சு தப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுற கேரக்டர் அந்த பொண்ணு. அந்த மாரி பேசுனா அப்பயுமே ரெக்கார்ட போட்டு வச்சுட்டு இருந்தேன். நீ ம். பேசு எவ்வளோ பேசணுமோ பேசு. அதையும் சொல்லுவா. "ஏன் ரெக்கார்ட் போட்டிருக்கியா?" அப்படின்னு கேட்பா. ம். இதெல்லாம் கேட்டு நான் ஆமான்னே சொல்லிருவேன். ஆமா அப்படின்னு. இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எவ்ளோ ரெக்கார்ட் வச்சிருந்தேன். அவ்ளோ வீடியோ, அவ்ளோ ரெக்கார்ட் வச்சிருந்தேன். அவ பண்றது, போறது, வர்றது எல்லாமே வீடெல்லாம் கிளீன் பண்ணாம வச்சிருந்தத, வீட்டுக்குள்ள வந்தாலே குப்பையா கிடக்கும். அவ்ளோ ஸ்மெல் வரும். வீட்டு ஓனர் பக்கத்திலேயே இருப்பாங்க. ரெண்ட் நம்ம குடுக்குறோம். வீட்டு ஓனர் பக்கத்திலேயே இருக்காங்கன்னா, வீடு கிளீனா வச்சுக்கணும்ல. ஒரு நாள் கூட வீட கூட்ட மாட்டான். கிளீன் பண்றது கிடையாது. ம். சிங்க் அந்த கிச்சன் சைடு போனா அவ்ளோ ஸ்மெல் வரும். எல்லாமே அப்படி இருக்கும். நான் எல்லாம் சொன்னேன்னா கெட்டவன். சரி, இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, இந்த மாரி பாத்ரூம்ல இருக்கும்போது நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு, அது என்ன பிரச்சனை? எதனால அப்படி சொன்னாங்க அப்புறம்? அது என்னன்னா, தாலி எடுத்தப்ப அந்த வீடியோவ எடுத்துட்டு போய் டெலீட் பண்ணிட்டாங்க. ம். நான் அதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டேன் அந்த வீடியோவ. எனக்கு தெரியும் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த வீடியோ போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு, அந்த WhatsAppல நான் டெலீட் பண்ணிட்டேன். ம். இத பார்த்தா இதையும் அங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டேன். இவ எடுத்துட்டு போயிட்டு நான் அந்த பேக்லாம் எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நான் வெளிய போயிட்டு இப்படி உள்ள வரேன். செல் எடுத்துட்டு நேரா பாத்ரூம் போயிட்டாங்க. ம். பாத்ரூம் போனாங்க 1 ஹவர் ஆச்சு. 1 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. வரவே இல்ல. நான் அப்ப என்ன பண்ணேன், தம்பிக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க ஃபோன் எடுத்துட்டே அவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க. அவ என் ஃபோன் எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. நான் அப்ப என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி, என் தம்பி ஃபோன்ல இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ம். வீடியோ நான் எடுத்து அவங்க சொல்றாங்க நான் வீடியோ ப்ரூஃப் வச்சிருக்கேன். அந்த டைம்ல அன்னைக்கு சொன்னாங்க. அவன் வீடியோ எடுத்தத நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ம். நான் வந்து வீடியோ எடுத்தேன்னா, அத வந்து அவங்க வீடியோ எடுத்துட்டாங்களாமா. ஓகே. ம். ஏன்னா அவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் தப்பு இல்ல. நான் அப்படி வீடியோ எடுத்திருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ப்ரூஃப் நீ காட்டு. ஸ்டேஷனுக்கு போ. அவங்க அம்மா சொல்றாங்க டைம்ல. நீ ஸ்டேஷன் எடுத்துட்டு போ பாப்பா அப்படின்னு. எடுத்துட்டு போ தப்பு கிடையாது. நான் அப்படி வீடியோ எடுத்திருந்தேன்னா நான் ஸ்டேஷனுக்கு போ. அவங்க என்ன வேணா நான் பண்ணட்டும். என்ன அரெஸ்ட் பண்ணட்டும், ஜெயில்ல போட்டு என்ன வேணா பண்ணட்டும். நான் வீடியோ எடுக்கவே இல்லையே. அங்க கேமரா இருக்கு. வீட்டுக்கு முன்னாடி கேமரா இருக்கு. ம். அந்த கேமரால பார்த்தா தெரியும்ல. நான் வீடியோ எடுத்தனா இல்லையான்னு. அதுவும் இல்ல. நான் வீடியோ எடுக்கவே இல்லையே. அப்புறம் எதனால அவங்க அப்படி சொன்னாங்க? அவங்களே அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டாங்களா என்ன? அப்படி நடந்திருக்காதே. நடக்கல. அப்படி சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி சொல்லிட்டாங்க. வேற எதுவும் கிடையாது. அதாவது அத மறைக்கணும்ல. இப்போ அவங்க நான் பண்ண இப்ப தப்ப போலீஸ் மறைக்கணும். ஸ்டேஷன்லயே அவங்க போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா, அவங்க சொல்றதுக்குலாம் அவங்க ப்ரூஃப் கேட்பாங்களா? இந்த மாதிரி வீடியோ இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அந்த வீடியோ ப்ரூஃப் கேட்பாங்கல்ல. கண்டிப்பா கேட்பாங்கல்ல. கேட்டாங்களா அவங்கள? யாரு? அவங்க தான் போவே இல்லையே. ஓ. ஏன்னா வீடியோ தான் எடுக்கவே இல்லையே. ம். நான் வீடியோ எடுக்கவே இல்லையே. அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னா பாத்ரூம் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. நான் வீடியோ எடுத்து வச்சில்ல. நார்மலா ஆயிட்டு கேட்க வரப்போ நான் சும்மா எடுத்தேன் அப்படின்னு. அப்ப எதுக்கு அந்த பொய் சொல்லணும்? ம். யாராவது எடுப்பாங்களா பாத்ரூம்ல இருக்கும்போது?
எனக்கு புரியல, சீரியஸாக புரியல. ஒரு பொண்ணை தப்பாக பார்க்கறது, தொடுறது, போகிறது எனக்கு தப்பாக தெரியுது. பாத்ரூமும் வீடியோ எடுப்பாங்க யாராவது, அதுவும் லைன் வீடு வேறு. அந்த வீட்டில் எங்களோட பாத்ரூம்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். யாராவது எடுப்பாங்களா? கேமரா இருக்கு, யாராவது எடுப்பாங்களா? இதெல்லாம் சொன்னோன்னா வந்துட்டு நீ என் பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற, போகிற வர. இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க ஊரில் இருக்காங்க. அவங்க எப்போ போனாங்க லாஸ்ட்டாக? உங்கள் வீட்டிலேருந்து அவங்க எப்போ கிளம்பி போனாங்க? ஜூலை 30, 29 சம்திங் எப்போ போனாங்க. ஓகே, அப்போ ஒரு பிரச்சனை நடந்து போனாங்களா இல்லை என்ன நடந்து போனாங்க அதை கடைசியா? இந்த மாதிரி வீடியோ எடுத்து தூங்க விடாம ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. வீட்டு ஓனர்கிட்ட சண்டை போட்டு, அவங்கள்ட்ட க்ளீன் பண்ணாமல் சண்டை போட்டு, அங்கே அசிங்கப்படுத்தி வெளியே வர மாட்டாங்க. உள்ளேயே செல்லியே தான் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. ரொம்ப மென்டல் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரூம்லேயே இருந்து ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிட மாதிரி, தூங்க விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, ஃபோன் பண்ணி சண்டை போடுறது. எது பண்ணாலும் நான் ஒரு ஒர்க் விஷயமா நான் வெளியே இருக்கேன்னா அந்த டைமில் கட் பண்ணிட்டு நான் விட்டுறணும். கால் பண்ணி அப்போ தான் வேணும்னு சண்டை போடுறது, என் மைண்டை ரொம்ப அப்செட் பண்ணுறது. நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப மோசமான ஒர்க் அது. ஒர்க் பண்ணும்போது டைம் கால் பண்ணி ரொம்ப டென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கில் வேறு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி போயிடுச்சு நான் கால் கட் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் சுவிச் ஆஃபே பண்ணிடுவேன் உங்களுக்கு பயந்துட்டு. கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. அவங்க அப்பா கிட்ட சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்பாட்ட சொன்னால் கூட எதுவும் கேட்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த ரெக்கார்ட்லாம் எல்லாமே ப்ரூஃப்லாம் வச்சுக்கணும்னு சொன்னதும் அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ கிளம்பி வா பாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. பார்த்துக்கலாம், அவங்க ஒரு ஆளையில் கிளம்பி வா அப்படின்னாங்க. அன்னைக்கு ஆரம்பித்தாங்க. என் மொபைல் எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் குளிச்சிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக பிளானிங் பாருங்கள் எப்படின்னா, என்னோட டவல் எடுத்துகிட்டு போய் ஒளிய வச்சுட்டாங்க. உள்ளே இன்னரோட குளிச்சிட்டு இருக்கேன். என் மொபைல் சார்ஜ் போட்டுட்டு ரெக்கார்டு வீடியோ எல்லாமே இருக்குது. எனக்கு தெரியும் இவங்க எப்படி என் செல் எடுத்து ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். பாஸ்வேர்டு மாற்றிட்டேன் மொபைலில். பாஸ்வேர்டை மாற்றின உடனே என் செல்லு அவங்களுக்கே தெரியாமல் எனக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு போய் பாத்ரூம் கிட்ட இருக்கேன். நான் தினேஷ் என்கிட்ட சொல்லணுன்ற ஒரு கடமைக்காக சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்ற என்னன்னா, நான் சொல்லிட்டு தான் நான் போன வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா, மொபைல் எடுத்து என் தம்பி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வேணான்னு சொல்லி கதவை திறந்துட்டு டவலை தேடுறேன். டவல் இல்லை, கையை இங்கே இந்த போல் பாத்ரூம் இதை போல் வந்துட்டு டோரு, பின்னாடி டோரு, கதவை திறந்து கையை பிடிக்குன்னு கையை உதறி விட்டு டக்குன்னு செப்பல் போட்டு போயிட்டாங்க. ஏன்னா போக முடியல, இன்னர் போட்டிருக்குனாச்சு. டவல் இல்லை, போய் தேடுறேன். பைக் சாவி பைக்கையே ஒளி வச்சுட்டாங்க. டக்குன்னு வந்து பைக்கில் பிடிச்சிடும்ல, ஏன்னா இங்கேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 500 மீட்டராக இருக்கும் தம்பி வீட்டுக்கு. அது பக்கத்துல தானே இருந்ததா சொன்னீங்க. அதுக்கப்புறம் வீடு மாறியாச்சு. அந்த பிரச்சனை நடந்துச்சு. பை குத்தி கிழிச்சப்ப வீட்டுல மாத்திட்டாங்க, வேணான்னு சொல்லி மாத்திட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, தம்பி வீட்டுக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு, நான் வந்து சொல்றேன் வேணான்னு சொல்றேன், கையை உதறி விட்டு ஓடிட்டாங்க. செப்பல் போட்டு ஓடுறாங்க வெளியே, அந்த காம்பவுண்ட் தாண்டி ஓடுறாங்க அவ்வளோ வேகமா ஓடிட்டு. இதெல்லாம் கேவலமா, இது எல்லாத்த விட கேவலமா ஒன்று பண்ணாங்க. நான் ட்ரெஸ்லாம் தேடிட்டு சாவிலாம் ஒளிய வச்சு, நான் கம்பெனி போக கூட நான் ஐடி கார்டை ஒளிய வச்சு எல்லாமே பண்ணி, அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு போகிறேன். இங்கே நான் போகிறேன், மேக்ஸிமம் இதெல்லாம் நடந்தது ஒரு 5 நிமிஷம் தான். அவங்க போனது என்னவோ 200 மீட்டர் தாண்டி போயிருப்பாங்க, அவ்வளோ வேகமாக போகிறாங்க. இருந்தாலும் நான் போகிறேன், என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஓடி போகிறேன். கையில் அவன் தம்பிக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே போகிறாங்க. அவங்க செல்ல இருந்து என் மொபைலை காணா. எங்கன்னு பார்த்தா பேண்ட்டில் வச்சுருக்காங்க. எவ்வளோ கேவலமாக இருக்கும். உங்க ஃபோன் எதுக்கு எடுத்துட்டு, அதாவது ப்ரூஃப்லாம் இருக்கிறதுனாலயா? டெலீட் பண்ணல. அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்களாச்சு, டெலீட் பண்ணி விட்டுரு பாப்பா அப்படின்னு. போனாலே டெலீட் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. அதே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் டெலீட் பண்ணிட்டாங்க. எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்க. அவங்க சைட்ல இருந்து எது பண்ணாலும் தப்பு. இப்ப அப்ப போனவங்க தான் இப்ப வரைக்கும் ரிட்டர்ன் வரல. சரி, ஓகே. இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்குது. கம்ப்ளைண்டா எப்போ அது மாறிச்சு? அவங்க எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? நீங்க ஏதாவது அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணனா எப்படின்னா, இந்த மொபைல் புடுங்கினப்போ நான் வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி ஸ்டேஷன் போயிருந்தேன். லோக்கல் ஸ்டேஷன் போனேன். அக்ரன்ஸ் எங்க நடந்துச்சோ அங்கதான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸ்டேஷன்ல. அதான் அவங்க போன அன்னைக்கே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க தான் இவங்களை கூட்டிட்டே தான் போனேன். எனக்கு சத்தியமா சொல்றேன் அப்படின்னா, நான் என்னால ஜெயிலுக்கே போனாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேல எனக்கு எப்போ அந்த செல்லை எடுத்து பேண்ட்டில் வச்சு அதுவும் டெலீட் பண்ணிட்டு என் மொபைல் ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க, ரீசெட் பண்ணிட்டாங்க. எதுவுமே இல்லை, வீடியோஸ், ஃபோட்டோஸ், கான்டாக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. மொபைல் ஃபுல்லாக பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. புது மொபைல் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன் பண்ண அப்படின்னு கேட்டால், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. தெரியாமல் எப்படி பண்ண முடியும்? நிறைய இல்ல. இப்ப எங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நீங்க கல்யாணம் ஆயிட்டு அந்த 6 மாசம் தான் ஆச்சு. அந்த 1 மந்த்ல ஃபர்ஸ்ட் டேல இருந்தே சண்டை வந்துட்டே இருக்குன்னு சொன்னீங்க. சின்ன சின்ன வீடியோ எல்லாமே நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. எல்லா ப்ரூஃபும் உங்ககிட்ட, அதாவது கால் பேசின ரெக்கார்டா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும். அப்ப பின்னாடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இல்ல இதை வச்சு நம்ம வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணலாம், அந்த மாதிரி நீங்க எடுக்கல. எதுக்கு எடுத்தேன்னா, அவங்க சைட்ல இருந்து காட்டும் போது நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா, நான் இவங்க சைட்ல இருந்து சொல்லும் போது இவ அதை பொய்ன்னு ப்ரூஃப் பண்ண ஆரம்பிச்சா. நான் சொல்றது உண்மையவே பொய்யா ப்ரூஃப் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்காக தான் வீடியோ ரெக்கார்டு எல்லாமே. மற்றபடி இப்பெல்லாம் பிரச்சனை வரும், இப்பெல்லாம் ஆகும் போகும் நான் எடுக்க கிடையாது. நான் அதை அவங்க கிட்ட சொல்லும்போது நம்பணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், நான் இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன், விஜயை பார்த்தேன்னு சொல்றேன். ஆனா விஜய் இங்க வர சான்ஸே கிடையாது. நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் பார்த்தேன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம். ஒன்று வீடியோ, இல்லைன்னா வேற ஏதாவது ப்ரூஃப்.
அது அது அந்த அந்த ஒரே விஷயத்துக்காக மட்டும் தான் அந்த வீடியோ, அந்த ஆடியோ. ம். நம்பவே மாட்டாங்க. எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க அழுதுருவா. உடனே அழுவா. அழுகும்போது கூட தண்ணி வராது கண்ணுல இருந்து. அந்த அளவுக்கு. அதுவும் எடுத்து வச்சிருந்தேன். அதுவும் டெலீட் பண்ணிட்டாங்க. எவ்வளவோ எடுத்து வச்சிருந்தேன். அவ்வளோ ஆக்டிங் பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ! கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. சரி, இப்ப நீங்க அன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போனீங்களா? அப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டே பண்ண போயிருக்கீங்க. என்னன்னு அவங்கள கூட்டிட்டே போயிருக்கீங்க. என்னன்னு அவங்கள கம்ப்ளைண்ட் கூட்டிட்டு பண்ணீங்க? போனேன். ம். கூட்டிட்டு போய் இந்த மாரி வந்துட்டு எனக்கு வாழ பிடிக்கல. என்ன ஜெயில்ல கூட நான் இப்படியே சொன்னேன். லோக்கல் ஸ்டேஷன்ல போயிட்டு என்ன ஜெயில்ல கூட போட்டுருங்க. எனக்கு வாழ பிடிக்கல. இல்ல நான் செத்துருவேன். சூசைட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ம். சொன்னதுக்கு என்ன எல்லாமே கேட்டுட்டு, என்ன ஊரு, என்ன எல்லாமே கேட்டுட்டு, வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ம். 20 ஆச்சு அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கேட்டாங்க. 22 அப்படின்னு. உனக்கு 20 வயசு எல்லாமே எப்படி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுதான் எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டவுட்டே. 20 வயசுல என்ன ஏன்னா கல்யாணம்? அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. ம். ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. அவனுக்கு வயசு கம்மி. கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம். நான் தான் எல்லாம் பண்ணேன். யாரும் சொல்ல போறதில்ல. தப்பு பண்ணவன் யாரும் தப்பு பண்ணணும்னு சொல்ல போறது கிடையாது. சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. இதே போல தான் அங்கேயும் பண்ணாங்க. இங்கேருந்து போன உடனே அந்த தம்பி அந்த பொண்ண வேணாம் தம்பி அந்த பொண்ணு வாழ்க்கை போயிரும். போக்சோல தூக்கி உள்ள வச்சுருவாங்க அந்த பொண்ண. மகளிர் ஸ்டேஷன்ல போய் குடுத்தீங்கன்னா ம். பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்படி இருந்தும் யோசிச்சுட்டு கல்பனா தான் வந்து கேட்டேன். இந்த மாதிரி சொல்றாங்க கல்பனா போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க தான் இங்க வேணா லோக்கல் ஸ்டேஷன் வேணா மகளிர் மண்டபத்துக்கு போலான்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க. ம். இங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். நான் தான் பைக்லேயே தான் கூப்பிட்டு போனேன். நான் தான் கூப்பிட்டு போனேன். அன்னைக்கு செல்ல புடிங்கி வச்சுட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ம். அப்ப கடைசியும் தரவே இல்லை. நான் அன்னைக்கு பைக் இல்லாம நடந்துகிட்டே அப்ப நீங்க 2 பேருமே பிரிஞ்சிலாம் நினைச்சுதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கீங்களா? இல்ல அவங்க எனக்கு வேணாம்னு சொல்லி தான் நான் போனேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு வேணாம்னு சொல்லி ம். அவங்க என்னன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். எப்படி எப்படி மீன்ஸ் வந்துட்டு நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு நீ விட்டுட்டு போயிருவியா? ம். உன்னை என்ன பண்றேன்னு பாக்குறியா? என்கிட்ட என்ன மிரட்டுறாங்க சொல்ல மறந்துட்டேன். என்ன மிரட்டுறாங்க எப்படின்னா ஒரு பொண்ணு அழுதா என்ன வேணா நடக்கும் பாக்குறியா? ம். என்ன வேணா பண்ண முடியும் பாக்குறியா? நான் ஒரே ஒரு வார்த்தை நான் அழுதுட்டு நான் சொன்னா என்ன வேணா நடக்கும் பாக்குறியா அப்படின்னாங்க. நீ அழுமா நீ என்ன வேணா பேசு. அதுவும் ரெக்கார்ட் எடுத்து வச்சிருந்தேன். ம். அதையும் டெலீட் பண்ணிட்டாங்க. அவ்வளவும் எடுத்து வச்சிருந்தேன். அதையும் டெலீட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது சொல்லக்கூடாது இதெல்லாம் சொல்றேன். மேரேஜுக்கு முன்னாடியே நீ என்ன தொட்டன்னு சொல்லுவேன் என்ன பண்ணுவ? ம். பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்தேன்னு சொல்லுவேன் என்ன பண்ணுவ? அப்படின்னு கேட்டாங்க. என்கிட்ட ஆன்சரே இல்லை. என்ன பண்ண முடியும்? நான் அப்படி இல்லை சொன்னா நம்ப போறது கிடையாது. ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் அப்படி. எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன்னு. நான் உங்ககிட்ட சொன்னாலும் சரி யாருமே சொன்னா நம்ப மாட்டாங்க. அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் டார்ச்சர் பண்ண அப்புறம் எனக்கு இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டே இல்லை. நான் அப்படி ஜெயிலுக்கு போனாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல கடைசியா என்னதான் சொன்னாங்க? இங்கேருந்து போகும்போது நான் கேட்டேன் அவங்கள்ட்ட ம். ஒரு சஜஷன் கேட்டேன். ஏன்னா அவங்களோட பொண்ணோட லைஃப் அப்பயும் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது ஒன்றே ஒன்று தான். சரி பொண்ணோட லைஃப் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி அழுதேன். இந்த மாதிரிம்மா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா, ரொம்ப மைண்டே கஷ்டமா இருக்குமா. எங்கள் அம்மா மட்டும் தான் என்கிட்ட பேசுவாங்க. ம். எங்கள் அம்மா அப்பவும் ஒன்றே ஒன்று நான் திரும்ப அடிபட்டப்ப எங்கள் அம்மா என்னை அனுப்பிவிட்டாங்க. போடாத பொண்ணோட வாழ்க்கை நமக்கு ஒரு பாப்பா இருக்கு போ. அக்கம் பக்கம் ஒரு மாதிரி பேசுவாங்க. கல்யாணம் தான் பண்ணிட்டேன் 8 மாசமும் 5 மாசமும் வாழ்ந்துட்டேன். இதுக்கு மேலே என்னடா போய் வாழ்ற வேலையை பாறான்னு சொல்லி எங்கள் அம்மா சண்டை போட்டு எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு எங்கள் அம்மா அனுப்பி வச்சாங்க. ம். எங்கள் அம்மா அனுப்பி வச்சது கூட ஒரு நன்றி இல்லாமல் எங்கள் அம்மா மேலே இன்னைக்கு போய் கேஸ் கொடுத்துருக்கீங்க. என்னன்னு இந்த மாதிரி ஆக்ட் மூலியமா கேஸ் கொடுத்துருக்கீங்க. ம். எங்கள் அம்மா வந்து கேஸ்ட்டை பற்றி தப்பாக பேசுனாங்கன்னு சொல்லி பேசினா தானே இதை சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பயும் கேட்குறேன். உங்ககிட்ட ஒரு சஜஷன் என்னன்னா கல்பனா கேட்குறேன் போலாமா கல்பனா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அழுகிறா. எனக்கு அழுகே என் மைண்டே ஃபுல்லாக அப்செட் ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. சரி வேணாம் அழுகுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீ எம்மா நீ அழுகாத, என்கிட்ட இருந்து அழுகாத, தயவு செஞ்சு நீ அழுற மாதிரினா உங்க ஊருக்கு போய் அழுவு. இல்லையா நீ என்ன வேணா பண்ணிக்க, ஏன் மூலம் தயவு செஞ்சு அழுதுட்டு இருக்காத. ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் நம்ம முன்னாடி ஒரு பொண்ணு அழுதுன்னா அது ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டேன் நான். சரி வேண்டாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வேணா பொண்ணு அப்பயும் சொன்னேன். எல்லாருமே சொன்னாங்க தம்பி போய் கொடுத்துரு. எல்லாருமே யாரும் சொல்ல விரும்பல. எல்லாருமே சொன்னாங்க போய் கொடுத்துரு, தேவையில்லாம பிரச்சனை ஆயிரும், போய் கொடுத்துருன்னு சொன்னாங்க. பொண்ணோட வாழ்க்கை போயிருந்தேன் 10 வருஷம் அங்க இருக்க எஸ்ஐ வந்து சொன்னார் 10 வருஷம் உள்ள போட்டுருவாங்க தம்பி போக்சோவில் 3 பேத்தையுமே. சரி வேணாம்னு சொல்லி கேட்டதுக்கு வருதுன்னா விட்டுட்டேன். என்ன நேரம் ஊருக்கு போயிட்டு ஒரு 3 நாள் ஆச்சு. ம். 3 நாள் போயிட்டு மகளிர் மருத்துவ ஸ்டேஷன் கொடுத்துருக்கான். என்னன்னு தெரியுமா வந்துட்டு என்ன சேர்த்து வைங்க, அவங்க அம்மா வந்து பிரிச்சுட்டாங்க, கேஸ்ட்டை பற்றி பேசிட்டாங்க ம். அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருந்தேன். 3 நாள் கழிச்சு எனக்கு வந்து 2 நாள் கழிச்சு ஃபோன் வந்துச்சு. நம்ம கிட்ட பேசினேன். என்னங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வந்ததா? ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்ல இருந்து. ம். அக்கரன்ஸ் நடந்தது கோயம்புத்தூர். அவங்க போய் பொய்யா கேஸ் கொடுக்கறது ராஜபாளையம் ம். விருதுநகர்ல. ம். என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க, நாங்க இங்கதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி போய் அதுலயும் போய் சொல்லியிருக்காங்க. வாழ்ந்ததெல்லாம் இங்க அக்கரன்ஸ் ஃபுல்லாவே இங்க நடந்தது. ஆனா அங்க போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. ம். அப்ப நான் இங்கேயே கொடுக்குறேன்னு சொன்னப்போ இங்கேயே வேணும்னு சொல்லிட்டு அங்க போய் கொடுக்கணும். அதான் அங்கேயும் போயிட்டு என் வயசு சொல்லல தெரியுமா. ஓ. அங்கேயும் போய் என் வயசு சொல்லல, என் வயசு சொல்லல, கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணதை சொல்லல, எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி அங்க போயிட்டு தப்புன்னு சொல்லல. என்னன்னா சேர்த்து வைங்க பிரிச்சுட்டாங்க கேஸ்ட்டை பத்தி. ம்.
அதாவது உங்களுக்குள்ள நடந்த எந்த பிரச்சனையும் சொல்லல. அவங்க அம்மா வந்துட்டு கேஸ்ட்னால உங்க 2 பேரும் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதான் மேட்டர். இவ்வளவுதான் நடந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி கொடுத்திருந்தா அவங்க விசாரிப்பாங்களா கண்டிப்பா. ம். என்ன நடந்துச்சு? இப்போ நீங்க கேட்குற மாதிரி கண்டிப்பா அவங்க கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அப்புறம் கேட்டுட்டு என்னை ஃபர்ஸ்ட் விசாரணை கூப்பிட்டாங்க. நான் தனியா தான் போனேன். யாரையுமே கூப்பிட்டு போல. தனியா தான் போனேன். தனியா போனப்பவே சொல்லிட்டாங்க. என்ன பேசவே விடல. அங்க போறேன் என்ன பேசவே விடல. அவங்க ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க அப்பா வந்தாங்க. அவங்க அம்மா வந்தாங்க. எல்லாருமே வந்தாங்க. பேசினாங்க. போனாங்க வந்தாங்க. இந்த மாதிரி கம்பல் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. லாஸ்ட்ல என்ன வயசை கேட்டாங்க. வயசை கேட்டு அவங்களே அனுப்பிவிட்டாங்க. ம். எதுவுமே பேசல. அதோட விட்டாங்க. அவங்களும் பேசி ட்ரை பண்ணி பார்த்தாங்க முடியல. 2வது டைமே எங்கள் அம்மா வந்து சிவியராக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எங்கள் அம்மா எல்லாத்தையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து கள்ளக்குறிச்சிலேருந்து 450 கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து ராஜபாளையம். அவங்க கார்லேயே வந்து எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க முதுகில். அவர் ரொம்ப பாவம். எங்கள் அம்மாவுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது. இவ்வளோவும் வச்சுக்கிட்டு அவங்க அன்றைக்கி ட்ராவல் பண்ணி வந்தாங்க. வந்ததுக்கு நான் எங்கள் அம்மாட்ட பேசவே மாட்டேன். நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேனாமா. எவ்வளோனா 50,000 வந்து நான் கடனை வாங்கி கொடுத்தேனா அவங்க கிட்ட இருந்து காசுக்காக கல்பனா கிட்ட இருந்து 50,000-மா? வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாங்க. நான் 2 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். கல்யாணத்துக்கு ஒரு 1.5 லட்சம் செலவாச்சு சொல்றாங்க பாருங்க. மொபைலுக்கு நான் டியூ கட்டிக்கிட்டு இருந்தேன். மொபைல் வந்து ஒரு 30,000 வந்துச்சு. இப்போ அவங்க 50,000 கொடுத்தாங்க அப்படின்றதுக்கெல்லாம் ப்ரூஃப் எதுவும் வச்சிருக்காங்களாமா? கல்யாணத்துக்கு வாங்கின 50,000 எதுவுமே இல்லை. அவங்கள்ட்ட ப்ரூஃபே இல்லை. இது நான் சொன்னதுக்கு எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றேன். அந்த இடத்துல மகளிர் மடத்தில் சொல்றேன். அந்த பொண்ணு என்ன கேட்குதோ அதை கொடுத்துட்டு வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. எல்லாமே பொய்ன்னு சொல்லி அந்த அந்த வார்த்தை தான் வருது. அது பொய்யாவே இருக்கட்டும்பா, அந்த பொண்ணு என்ன கேட்குதோ அதை கொடுக்குற வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. என்னால் என்ன பேசுறது என்னை பேசவே விடலை. அந்த அந்த இடத்துல என்னை பேசவே விடலை. தப்புன்னு சொல்ல விடலை. எதுவுமே பேச விடலை. என்னோட வாயை தான் அடைக்க பார்த்தாங்க தவிர தப்பு ஏது உண்மை ஏது கேட்கவே அவங்களுக்கு தயாரா இல்லை. நான் அப்படி இருந்துமே அட்வொகேட்டை வச்சு பேசினேன். நான் அட்வொகேட் அப்போ கூப்பிட்டு போல. நான் அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. சரி, இப்ப கல்பனா என்ன சொல்றாங்க? இப்பவும் உங்க கூட சேர்ந்து வாழணும் தான் நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன்னா, சேர்ந்து வாழணும், எனக்கு வாழ விருப்பம்லன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சேர்ந்து வாழ இப்போ ஒருவேளை அவங்க திருந்தி நான் இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அப்படி திருந்ததான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு வேண்டாம். ஓகே, இப்போ அவங்க என்ன முடிவுல இருக்காங்க? அவங்க என்ன முடிவுல இருக்காங்கன்னா அமௌண்ட் வேணும். எவ்வளவு வேணுமா? 2 லட்சம் வேணும். உங்ககிட்ட கேட்டாங்களா? என்கிட்ட இல்லை, அங்க ஸ்டேஷன்ல வச்சு கேட்டாங்க. அவங்களே தான் சொல்றாங்களே. இந்த லாஸ்ட் டைம் நாங்கள் போயிட்டு வந்தப்போ இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி போனோம். அப்போதான் போனோம். போயிட்டு இருந்தப்போ அவங்களே கேட்டாங்க. என் மொபைல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. அங்கே யார்ட்டையுமே பேச விடலை. யார்ட்டையுமே பேச விடலை. ஏதோ ஒரு அக்யூஸ்டை பிடிச்சி வச்சு ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் பரவாயில்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசி அதை கன்வின்ஸ் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு அங்கே வந்தாச்சு. அந்த அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, அந்த கேஸ்ட் விஷயமா சொன்னதுக்கு அந்த ரெக்கார்டை கேட்டுட்டு, தப்புலாம் உங்க மேலே இல்லைங்கம்மா, அதுதான் இந்த பிள்ளை சின்ன வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க விட்டுட்டாங்க. இது அங்க கேட்கலன்னு சொல்லி தான் இங்க வந்துட்டாங்க. இவங்க வேற எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? இங்க சென்னைக்கு வந்திருந்தாங்களா இப்போ ரீசெண்டா போன வீக் சாட்டர்டே தான் வந்தாங்க. அதான் அந்த பிரஸ் மீட் கொடுத்தப்போ அப்போ அங்க எதுவும் பண்ணலன்னு சொல்லி தான் இங்க வந்திருக்காங்க. அந்த அந்த இதுலயே நோட் பண்ணி நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவங்களுக்குமே இந்த வாழ்க்கை தேவையில காசு கொடுத்தா போடுறன்றதுல இருக்காங்க. ஓகே, அவங்க கிட்ட பேசலாமா இப்போ கால் பண்ணி? கல்பனாவுக்கு தான் இப்ப கால் பண்ண போறோம். என்னாச்சுன்னு கேப்போம். கல்பனா தானே? இந்த மாதிரி உங்க பிரஸ் மீட்லாம் பார்த்தோம். ஆக்சுவலி உங்களுக்கு என்னமா பிரச்சனை, என்ன ஆச்சு? இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணோம் மேம். ஸ்டார்டிங் ஒரு 3 months ஓகேவா இருந்தது. அதுக்கப்புறம் கேஸ்ட் வச்சு என்னோட ஹஸ்பண்டும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்ன வீடியோ எடுக்கிறது, அப்புறம் மற்ற பிள்ளைங்க கூட பேசிட்டு என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க மேம். மற்ற பிள்ளைங்க கூட பேசுறாங்கன்னா உங்களுக்கு எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? அதோட ரெக்கார்டு, அந்த பொண்ணுகிட்ட பேசுனத ஒரு இன்ஸ்டால ஒரு பொண்ணுகிட்ட பேசினேன் மேம். அந்த பொண்ணுகிட்ட நான் அந்த ஐடி வாங்கி பேசினப்போ இந்த மாதிரி இவங்க தான் என்கிட்ட பேசினாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பொண்ணு இவனும் பேசுறத எனக்கே கான்ஃபரன்ஸ் போட்டு காட்டினாங்க மேம். என்ன பேசியிருக்காங்கம்மா? டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசியிருப்பாங்க போல மேம். முன்னாடி லவ் பண்ண 2 பிள்ளைங்க கிட்ட என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி முன்னாடி லவ் பண்ணேன்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க கிட்டயும் 2 பிள்ளைங்க கிட்ட கால் பண்ணி பேசுனது, என்ன வீடியோ எடுத்தது அந்த பிள்ளைங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தது எல்லாத்தையும் அவங்க போன்ல இருந்தே நான் பார்த்தேன். அதுக்குரிய ரெக்கார்டு எல்லாம் என்கிட்ட வச்சிருக்கேன். உங்களை என்ன வீடியோ எடுத்தாங்க? பாத்ரூம்ல இருக்கிறது வீடியோ எடுக்கிறது, அப்புறம் இந்த காய்கறி ஏதாவது கட் பண்றப்போ கொஞ்சம் ட்ரெஸ் விலகி இருக்கு பாத்தீங்களா மேம், அதெல்லாம் வீடியோ எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் காட்டுறது. அந்த வீடியோ எல்லாம் இருக்காமா உங்ககிட்ட? இல்ல மேம், நான் வீடியோ போனை வாங்கி டெலீட் பண்ணிட்டேன். ஆனா பாத்ரூம்குள்ள இருந்து அவங்க என்ன வீடியோ எடுத்ததை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் அவங்கள. இல்ல, பாத்ரூம்குள்ள நீங்க இருக்கும்போதுதான் உங்களை அவர் வீடியோ எடுத்தாரு. அப்புறம் எப்படி நீங்க அவரை வீடியோ எடுத்திருப்பீங்க? எனக்கு புரியல அந்த இது. போன் வந்து அவங்களோட போனை நான் எடுத்துட்டு போயிட்டேன் மேம். அவங்க ஊருக்கு கிளம்புறதா சொல்லிட்டு இருந்தாங்க.
சரி. அதனால இப்ப போன் இல்லாட்டி அவன் ஊருக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு நான் பாத்ரூமுக்கு போயிட்டேன். சரி. அவனோட போனையும் நான் எடுத்துட்டு பாத்ரூமுக்கு போயாச்சு. இவன் என்ன பண்ணானா, இவன் போன் என்கிட்ட இருக்குன்ட்டு அவனோட ஃப்ரெண்டு ஒரு போனை வாங்கிட்டு வந்து அடியில கேப் இருக்கு, அந்த அடியில கூடி வீடியோ எடுத்தது. அதை நான் என் போன்ல போட்டோவும் வீடியோவும் எடுத்து வச்சேன். அந்த அவன் உட்காந்து வீடியோ எடுக்கிறது. அந்த வீடியோ உங்ககிட்ட இருக்கா அப்போ? இருக்கு மேம், இருக்கு மேம். இப்போ எங்களுக்கு என்னன்னா, நீங்க சொல்றது உண்மையா இல்ல அவரு சொல்றது உண்மையான்னு எங்களுக்கு தெரியல. இப்ப தினேஷ் இங்கதான் இருக்காரு. ஒரு நிமிஷம். தினேஷ் இங்கதான் இருக்காரு. அவர்கிட்ட நான் போனை தரேன். எங்க முன்னாடியே நீங்க 2 பேரும் பேசுங்க. ஓகே. நான் தான் வந்து கல்யாணம் சொல்லி சொன்னேன்னா கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணோமாப்பா அவனை? இல்ல நான் கேட்கறேன், கம்ப்ளீட் பண்ணலையா நீங்க? யாரு சாமி வந்து லவ் பண்றேன்னு சொல்லி எங்க ஊருக்கு அலைஞ்சா? நானா உன் வீட்டுல வந்து ஐயோ தினேஷ் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ இல்லாட்டி நான் செத்துருவேன், நீ இல்லாம இருக்க. நானா உங்க அம்மா அப்பாவிட்ட வந்து கேட்டேன் நான் தினேஷ். கல்யாணத்துக்கு முன்னாடி கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சது யாருதான் கேட்டேன். நான் என்ன கேக்குறேன், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவோம். வீட்டுல வந்து தினேஷ் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க தினேஷ். அது உன்னை பத்தி கல்பனா, அது உன்னை பத்தி தெரியாததுக்கு முன்னாடி நான் சொன்னது கல்பனா. தெரிஞ்ச அப்புறம் நான் என்ன சொன்னேன்? என்னைக்கு உனக்கு என்ன பத்தி என்ன தெரிஞ்சிச்சு உனக்கு? என்ன கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சுட்டா நீ போனது எங்க போன? மறுநாள் எங்க போன கல்யாணம் முடிச்சுட்டு? அதாவது ஏன்ட்ட நான் மறுநாள் எங்க போன கல்யாணம் கல்பனா, நான் என்ன கேக்குறேன்னா அதை நான் ப்ரூஃப் பண்றேன். இப்போ ரெண்டாவது ஒரு நிமிஷம் இரு. இப்போ நான் வீடியோ எடுத்தேன்னு சொல்றியா? நான் வீடியோ எடுத்தேன்னு சொன்னேன், நீ அங்க சம்பாதிச்சு கொடுத்தேன்னு சொன்னேன், எல்லாமே இருக்கா? அந்த பாத்ரூம்ல எடுத்த வீடியோ உனக்கு அனுப்பு, சரியா? நான் அந்த அனுப்புன்னு சொல்றேன், நீ அனுப்பு, தப்பு கிடையாது. அப்படி அது உண்மையா இருந்துச்சுன்னா இங்கேயே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணட்டும். என்னது நான் எடுக்கிறேன்னா அப்பல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அப்பல இருந்து எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கவி போன்ல இருந்து நீ வீடியோ எடுக்கலையா? அட நான் அப்பல இருந்து எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எடுக்க என்னது? உங்க அப்பா கிட்ட பேசின ரெக்கார்டையும் நான் அனுப்பிச்சு விடுறேன். அனுப்பிவிடு. நீ எல்லாத்துக்கும் நீ யார்கிட்ட பேசின ரெக்கார்டும் அனுப்பிவிடு, சரியா? நான் இப்பவும் சொல்றேன், நீ யார்கிட்ட பேசின ரெக்கார்டும் அனுப்பிவிடு. நீ எப்படி பண்ற என்ன பண்ற அளவு தெரிஞ்சிருச்சு. எங்க அப்பாவே சொல்லிட்டாரு நீ கிரிமினல் தான் அப்படின்னு. கல்யாணம் பண்ணும்போது கம்பல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க, நீங்க கேட்டீங்களா? அவங்க ஆன்சர் பண்ண திரும்ப அதை கன்ஃபார்ம் பண்ண. கல்பனா, நான் என்ன கேக்குறேன்னா கல்யாணம் பண்ணும்போது கல்பனா ஒரு நிமிஷம். கல்பனா, இப்போ அவரு பேசும்போது கல்யாணம் பண்ணும்போது நீங்க கம்பல் பண்ணி தான் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதுக்கு நீங்க இப்ப வரைக்கும் எங்களுக்கு கிளியரா ஆன்சர் பண்ணல. கம்பல் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு என்ன பர்பஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன். உங்க சைடுல இருந்து யார்? அங்க இருந்து அவனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்கு என்ன பர்பஸ் மேம்? இல்ல, அவரு வந்துட்டு சொல்லும்போது தெளிவா என்ன சொன்னாருன்னா, உங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு பிடிச்சிதான் வந்திருக்காரு. இல்ல ஒரு நிமிஷம். அம்மா அப்பா வேணாம்னு எழுதி கொடுத்து வரணும். அவன் தானே மேம் டாக்டர் இல்லையா? அம்மா அப்பா வேணாம் நீ தான் எழுதி கொடுத்துட்டு வந்தா அப்புறம் எப்படி நான் கம்பல் பண்ணி கல்பனா ஒரு நிமிஷம். அவர் உங்க வீட்டுக்கு வரும்போது வரைக்குமே உங்களை பிடிச்சி நீங்க வேணும்னு சொல்லிட்டுதான் வந்திருக்காரு. போட்டோ சென்ட் பண்ணி விடுறேன் மேம், கல்யாண போட்டோ சென்ட் பண்ணி விடுறேன். அந்த போட்டோ பாருங்க, நீங்க அது கம்பல் பண்ணி கல்யாணம் முடிச்ச மாதிரி பாருங்க. கல்யாணத்துக்கான எல்லா வீடை வெள்ளை எடுத்தது இவன் தான் வெள்ளை எடுத்தான். கல்யாணத்துக்கு பாத்திரம் வாங்கிட்டு வந்தது இவன் தான் பாத்திரம் வாங்கிட்டு வந்தான். மாலை வாங்கிட்டு வந்தது இவன் தான் வாங்கிட்டு வந்தான். கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களா மேம் எல்லா வேலையும் அடிச்சாங்க. 10 நாளுக்கு முன்னாடியே என் வீட்டுக்கு வந்தாச்சு. அக்டோபர் 27 நாங்க என் வீட்டுல இருந்தோம் மேம். நவம்பர் 8 எனக்கு கல்யாணம். கம்பல் பண்ணா எப்படி அவனை கடத்திட்டா வந்தோம். அவனும் நானும் இங்க வண்டியில வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனில வண்டியில அவன் தான் என்ன கூட்டிட்டு வந்தான். பைக்ல தான் 2 பேரும் வந்தோம். சொல்லுங்க தினேஷ். சொல்றேன். கம்பல் அதாவது நான் தான் எல்லாமே பண்ண, அப்படித்தானே? இல்ல, இது வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா கல்யாணம் பண்றதுக்காக பெயிண்ட் அடிப்பாங்களோ? அன்னைக்கு அதுக்கு எதுக்காக பெயிண்ட் அடிச்சது வீட்டுக்கு? இப்ப என்ன சொல்றேன் வீட்டுக்கு நான் என்ன கேக்குறேன்னா, வீட்டுக்கு பெயிண்ட் எதுக்காக அடிச்சேன்? தீபாவளிக்காக அடிச்சேன்னா நான் கேக்குறதுக்கு சரி லிசன். தீபாவளிக்காக நான் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சேன்னா கல்யாணத்துக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சேன், அதை முதல்ல சொல்லு. நான் சொல்றேன், இப்ப நான் ப்ரூஃப் பண்றேன். கல்யாணத்துக்காகவா? எதுக்கு பெயிண்ட் அடிக்கணும்? பொய் பேசலாம் கல்பனா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு கல்பனா, சரியா? இந்த மொபைல் இங்க பாரு. தீபாவளிக்கு எதுக்கு நான் பெயிண்ட் அடிக்க போறோம்? நான் உனக்கு தீபாவளியே அவ்வளவா கொண்டாட மாட்டோமே. அப்படியா? அப்புறம் ஏன் ட்ரெஸ் எடுத்த? தீபாவளிக்கு ஏன் ட்ரெஸ் எடுத்த? எங்க வீட்ல தீபாவளி அவ்வளவு கொண்டாட மாட்டோம்னு உனக்கு தெரியாதா? தீபாவளிக்கு ஏமா ட்ரெஸ் எடுத்த? அதாவது நீ கல்பனா, நான் என்ன கேட்கறேன்னா வளவலன்னு பேச வேணாம் கல்பனா, உன்னையும் சொல்றேன், சரியா? நீ என்ன கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல, அவ்வளவுதானே? டேய், நீ எவ்வளவு நாள் போய் சொல்லி ஊர்ல அடிக்கட்டும். இங்க பாரு கல்பனா,
கல்யாணம் கல்பனா, பண்றதுக்கு என்ன பர்பஸ் கல்பனா, இருக்கு சொல்லு. அன்னைக்கு பேசின ரெக்கார்டு என்கிட்ட அவ்வளோ இருக்கு. இங்க பாரு, சொல்லி அன்னைக்கு பேசின ரெக்கார்டு என் வீட்டுக்கு கலைஞ்ச இங்க பாரு. சொல்றத ஒரு நிமிஷம் கால். கல்யாணம் பண்ணலாட்டி 4 மாசம் எதுக்கு என் வீட்டுக்கு கலைஞ்ச? 4 மாசம் நான் எங்க அலைஞ்சேன்? உன் அம்மா அப்பா எதுக்கு எழுதி கொடுத்து 4 மாசம் இதுக்கு அலைஞ்சேன் வேணாம் அப்படின்னு எதுக்கு? கல்பனா, நான் எழுதி கொடுத்ததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நீ நல்ல பொண்ணு, எங்க அம்மா கிட்ட அப்பயும் சொன்ன, நீ கேரக்டர் நல்ல பொண்ணு, கேரக்டர் இந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணு இல்லம்மா, குடும்பத்தை கரெக்டா பாத்துக்குமா, தங்கமான புள்ளமா, அப்படி இப்படின்னு நினைச்சுதான் ஒண்ணு நினைச்சேன். ஆனா உங்க கூட இருக்க தானே தெரியுது நீ எப்படின்னு. ஓ சரி சரி. செட்டில்மெண்ட் வந்து பேசுறீங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை செட்டில்மெண்ட் யார் பேசலாமா? உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் அப்பா, செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் யார் பேசணும்? போட்டு கொடுத்துருக்க நீ. நான் என்ன கேட்டேன்னா, செட்டில்மெண்ட் யார் பேசணும்? எடுத்து 1 லட்சம் செட்டில்மெண்ட் பண்றேன். செட்டில்மெண்ட் யார் பேசணும்? உங்களுக்கு தானே, நீங்க அவங்க தானே 2 லட்சம் ரூபாய் தாரீங்க. 2 லட்சம் ரூபாய் தாரன்னு சொல்லி யார் பேசணும்? நான் பேசணும்னா? நீ எவ்வளவு நாள் போய் சொல்லி, நீ போய் சொல்றத நான் இல்ல நான் நிரூபிச்சு காட்டுறேன். நீ உண்மைதானு சொல்றல. இரு, நான் ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டு யாருனாலும் என் ஊர்ல வந்து விசாரிக்கட்டும். என் ஊர் உண்மை எல்லாருமே வந்து சொல்றேன்னு இருக்காங்க. சரி ஓகே, ஊர் ஃபுல்லா சொல்றேன். நான் அதான் சொல்றேன் கல்பனா. நான் என்ன சொல்றேன், உன்னைய நான் கூட்டு வந்து ஏன் கம்பல் பண்ணி கல்யாணம் முடிக்கணும்? ஏன் என் ஊர்ல பசங்களே இல்லையாங்கோ? பண்ணிருக்கத்தானே. அவ்வளவு தூரம் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் நான் தான் உன்கிட்ட கெஞ்சினேன். அதனாலதானே கம்பெனில வந்து கல்யாணம் உனக்கு கெஞ்சனியா? கல்யாணம் உனக்கு கெஞ்சனி. எனக்கு ஒரு ரீசன், எனக்கு ஒன்னே ஒன்று தெரியணும் கல்பனா. எஸ்பில சேலரி உனக்கு எவ்வளோ? உனக்கு தெரியாதா நான் எவ்வளவு சேலரி வாங்கினேன்னு? உனக்கு சேலரி எவ்வளோ? 17,000 ரூபாய் எனக்கு சேலரி. எனக்கு சேலரி எவ்வளோன்னு சொன்னேன் உங்ககிட்ட. நீ இங்க சகானால எதுக்கு நீ நான் என்ன கேட்டேன்னா, சகானாவில் நீ நிற்கும் போது கல்யாணம் பண்ணியா? சகானாவில் நிற்கும் போது கல்யாணம் பண்ணியா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கேட்டாங்க, புரியுதா? நீ சகானாவில் நின்னது என்னன்னா, இப்போ கல்பனா சொல்றத அம்சம் காது. நீ சகானாவில் நின்னதுக்கு ரீசன் நான் சொல்லவா? சொல்லு. இப்ப நான் இரு கூட்டிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் இரு. கல்யாணம் பண்ண சொல்லி சண்டை போட்டு விட்டேன்னா, லீவு தரலன்னு சொல்லி நீ தான் சண்டை போட்டு நீ தான் அங்க அவ்வளவு பேச்சு பேசிட்டு வந்த, சரியா? நான் சங்கர் சார் போன் நம்பரை கொடுத்து நான் சொல்றேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாலா நம்பர் இருக்கட்டும், செந்தில் சார் நம்பர் இருக்கட்டும். நான் கேட்க சொல்றேன். நான் எடி அப்ப உன்னை யார் கூப்பிட? ஒரு நிமிஷம் இருமா. நாங்க என்ன அங்க வான்னு சொல்லி வர வச்சது யாரு? டேய் நீ சொல்றல உன்னை கம்பல் பண்ணி இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, பேச்ச மாத்தாத கல்பனா. நீ யாருனே தெரியலாட்டி நான் உன்னை ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? கல்பனா, ஒரு நிமிஷம் கல்பனா. இப்போ நீங்க கடைசியா இப்ப நீங்க என்னதான் முடிவுல இருக்கீங்க, அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். ஏன்னா உங்களுக்கும் சின்ன வயசு இல்ல கல்பனா, உங்களுக்கும் சின்ன வயசு, அவருக்கும் சின்ன வயசு. உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் வந்துட்டு வாழ்க்கையே ஆரம்பிக்கும். நீங்க சின்ன வயசுலயே அவசர முடிவு எடுத்துட்டு இப்ப உங்க வாழ்க்கை வந்துட்டு இங்க வந்து நிக்குது. இதுக்கப்புறமாவது நீங்க நல்ல முடிவா யோசிச்சு உங்க 2 பேரும் வாழ்க்கையுமே நல்லா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணும். நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க? அப்போ அவன் வேணான்னு சொன்னா அவனை எப்படி நம்ம கம்பல் பண்ணி கூட வைக்க முடியும் சொல்லுங்க. இப்ப அவனும் வேணும் அப்படின்னு சொன்னா சரி ஓகே, அவன் செஞ்சதெல்லாம் ஓகே. நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு நியூ லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வேணும் நிக்கிறேன், அவன் வேணான்னு நிக்கிறேன். அவனை எப்படி நம்ம கம்பல் பண்ணி நான் கூட வச்சிருக்கேன்? அது கஷ்டம் தான். ஆனா நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க போய் கம்ப்ளைண்டே கொடுத்ததா சொல்றாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனுக்கு போன் பண்ணி மேம் வர சொன்னதும் இந்த மாதிரி உங்களோட வைஃப் கூட வாயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா வான்னு சொல்லிதான் மேம் இவனை வர வச்சு பேசுனதுமே. வந்ததுமே எடுத்து ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா மேம் சொன்னா, நான் ஜெயிலுக்குனாலும் போவனே தவிர அவ கூட நான் வாழ மாட்டேன். இல்ல, இந்த வார்த்தையை எங்க கிட்டயும் சொன்னார் அவரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு உங்க கூட இருக்க பிடிக்கல, அந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன், அதனால எனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இது உங்களோட வாழ்க்கை தான். அதை தாண்டி என்னன்னா, உங்களுக்கும் ரொம்ப சின்ன வயசு, அவருக்கும் ரொம்ப சின்ன வயசு. ஏதோ சில காரணங்களால உங்க மேல தப்பு இருக்கா இல்ல அவர் மேல தப்பு இருக்கான்னு தெரியல. உங்க சைடு கேட்கும் போது நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, தினேஷ் ஒரு விஷயம் சொல்றாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2 பேருக்குமே சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை தான் இந்த 8 மாசம் கூட நீங்க வாழ்ந்திருக்கீங்க. பாத்துக்கிட்டேன் அவனை அவ்வளவு சூப்பரா நான் பாத்துக்கிட்டேன். ஒரு சின்ன விஷயம்னா கூட ஒரு நாள் சாப்பிடாம போயிட்டானா கூட எனக்கு மனசு கேட்காது. வந்து அவன் இல்ல வர என்ன சமைக்கணும்னு அவன்கிட்ட கேட்டுதான் சமைப்பேன். எனக்கு என்ன வேணும்னு சொல்லு. சின்னதா அவன் என்னை அடிச்சு போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் நான் 2 நாள். இல்ல, நீங்க இன்னைக்கு தினேஷ் சொன்னாரு நீங்க சரியா சமைக்க கூட மாட்டீங்க, எப்பொழுதும் போனை வச்சுட்டே தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, சமைக்க கூட மாட்டீங்க, வீட்டு வேலை கூட ஒழுங்கா செய்ய மாட்டீங்க. மொபைல்ல ஸ்கிரீன் டைம் மேக்ஸிமம் 7 hours காண்க. 4 கிலோ மெலிஞ்சு போயிட்டேன் மேம். அவ்வளவு சூப்பரா பாத்துப்பேன் மேம். ஒரு சின்னதா கை காலுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு இன்னரை கூட அவன் பாத்ரூம்ல கழட்டி போட்டுட்டு அப்படியே போவான் மேம். அப்படியே எடுத்து வெண்ணி வச்சு கொடுத்து அவனுக்கு ட்ரெஸ் வச்சு கொடுத்து தூங்க வச்சு அவனை தலையை தடவிட்டு நான் தான் மேம் தூங்க வைப்பேன். ஆஸ்பத்திரிக்கு சின்ன
லைட்டா எதுவும் ஒன்னா ஆஸ்பத்திரிக்கு உடனே அவனை கூட்டு போயிட்டு ஒரு நேரம் அவனை சாப்பிடாம கூட நான் அனுப்புனது கிடையாது. அவங்க பொய் சொன்னா என்ன சொல்லிட்டே வேணும் இருப்பாங்க, அது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு நான் எடுத்து ஒரு நிறைய நல்ல பொய் dress சொல்றாங்க, நான் கூட காட்டுறேன், இல்லாம உங்களுக்கு இருந்தா proof நான் காட்டுறேன். போய் நான் வேலை பார்த்து சரி, ஓகே ஓகே கல்பனா, நீங்க உங்களோட ப்ரூஃப்லாம் மட்டும் எங்களுக்கு அனுப்புங்க. அவரும் ஒரு சில வீடியோஸ்லாம் காட்டுறாரு, அதையும் நாங்க பாக்குறோம். ஒரு கேஸ்ட தாலியை பத்தி கட்டி அம்மா அந்த பேசணும்னு வீடியோ சொன்னாங்க. வச்சிருப்பான் மேம். ஏன் தெரியுமானா அது அன்னைக்கு என்னோட சிஸ்டர் என் கூட இருந்தாங்க. தாலியை கழட்டி கொடுக்க சொல்லி என்ன ரொம்ப அடிச்சு தாலியை கழட்டி கொடுத்துருக்கு. என் தங்கச்சி பிடிக்க வந்துச்சு, என் தங்கச்சியும் பிடிச்சி அடிச்சு போட்டான். அதனால என்னால வலி தாங்க முடியாம தான் அந்த தாலியை கழட்டி கொடுத்தது. அதை வீடியோ எடுத்து அவன் பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து என் வீட்டுல எதனால சும்மா இருக்கும்போதே தாலியை கலட்டி கொடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க? போன் பண்ணி இந்த மாதிரி அவன் முன்னாடி லவ் பண்ண ஒரு பொண்ணு கூட பேசினாதான் அவன் போன் என்ன ரெக்கார்டு நான் பார்த்துட்டேன் மேம் பொண்ணு. அப்ப நான் கேட்டேன், கல்யாணம் ஆன அன்னையில இருந்து பேசிட்டு இருந்தா, அன்னைக்கே கல்யாணம் ஆன அன்னைக்கே பேசினா மேம். நான் சரி இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நைட்டு இவன்ட்ட நான் பார்த்துட்டேன், போன்ல பார்த்து கேட்டதுக்கு அந்த பிள்ளைய பத்தி நீ எதுக்கு பேசுறேன்னு அன்னைக்கு என் தாலியெல்லாம் கலட்டி போட்டு அடிச்சு வீட்டுல நான் யாருக்குமே சொல்லலை. என்னடா கல்யாணம் ஆன முதல் நாளே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அழுத்துட்டே போய் படுத்துட்டேன். சரி, ஓகே கல்பனா, நீங்க உங்களோட ப்ரூஃப், வீடியோ, அந்த ஆடியோ இதெல்லாம் எங்களுக்காக சென்ட் பண்ணுங்க கொஞ்சம். சரி ஓகே மேம், நான் அனுப்பிச்சு விடுறேன் மேம். கல்பனா கிட்டயே பேசணும். அவங்க சைடு சொல்றத பார்த்தா அவங்க சைடுல இருந்து சில விஷயங்கள் வந்துட்டு சொல்றாங்க, உங்க சைடு சொல்றத பார்த்தா உங்க சைடுல இருந்து சில விஷயங்கள் சொல்றாங்க. ரெண்டு சைடுமே நியாயமும் இருக்கு, ரெண்டு சைடுமே தப்பும் இருக்கு. எங்களால அதை தான் புரிஞ்சுக்க முடியுது. பட் இதுக்கு முன்னாடி பாஸ்ட் என்ன நடந்தது அதை பத்தி நாங்க பேச வரல. ஏன்னா இது உங்களோட பர்சனல், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்துட்டு என்ன நடக்குன்னா, உங்களுக்கும் சின்ன வயசு, கல்பனாவுக்கும் சின்ன வயசு. உங்க அம்மா அப்பா சைடுல இருந்து சரி, அவங்க அம்மா அப்பா சைடுல இருந்து சரி, ரெண்டு பேரும் உட்காந்து பேசி, ஏன்னா உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எந்த விஷயமா இருந்தாலுமே பேசும்போது அதுக்கு உண்டான ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க பெருசா நீங்க பெருசா அப்படிலாம் எதுவும் இது பண்ணாம நாங்க பார்க்குற வரைக்கும், பொதுவாக இருந்து பார்க்குற வரைக்கும் ரெண்டு சைடுமே தப்பு இருக்கு, ரெண்டு சைடுமே கரெக்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு புரியுது. ஸோ இதை நீங்க வந்துட்டு ஃபர்தரா இன்னும் பிரச்சனைன்னு கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும், அவங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும். ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப சின்ன வயசு, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கான வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகும். நீங்க ரெண்டு பேரும் எதனால இவ்வளோ அவசரப்பட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கை இந்த 8 மாசத்துக்குள்ளேயே எதனால இவ்வளோ பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்றத பார்க்கும்போது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அம்மா அப்பா கிட்ட நீங்களும் பேசுங்க, அவங்க வீட்டுக்கு போங்க, போயிட்டு உங்க ரெண்டு ஃபேமிலியும் உட்கார வச்சு பேசுங்க. சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷம் தான். அப்படி உங்களால ரெண்டு பேராலே சேர்ந்து வாழ முடியலையா, இல்லை பிரச்சனையா, ரெண்டு பேரும் மியூச்சுவலா பேசி அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்கவுங்க சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்துல இதுதான் பண்ண முடியும். இப்ப நம்ம பிரச்சனை அவங்க தப்பா நம்ம தப்பா, இல்ல அவங்க கரெக்டா நம்ம கரெக்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா வருஷ கணக்குல போயிட்டே தான் இருக்கும். நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது, அந்த பொண்ணாலேயே சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் வாழ வேண்டிய வயசு, இன்னும் வயசே ஸ்டார்ட் ஆகல. என்ன கேட்டா உங்களுக்கு கல்யாண வயசே இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இன்னும் உங்களுக்கான ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளால அதை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். இது போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கே எங்கேயும் கொண்டு போகாம உங்க ரெண்டு ஃபேமிலிக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், ரெண்டு ஃபேமிலியும் சந்தோஷமா இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் கல்பனாவோட அம்மா அப்பாவுக்கும் சரி, இல்ல தினேஷோட அம்மா அப்பாவுக்கும் சரி, எங்க நிகழ்ச்சி சார்பா நாங்க என்ன சொல்ற விரும்புறோம்னா, இதுக்கு முன்னாடி என்ன வேணா நடந்திருக்கட்டும், இந்த ரெண்டு பிள்ளைங்களோட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டு பசங்களுமே சின்ன பசங்க, அவங்க தப்பா நீங்க தப்பா அப்படின்னா எதுவும் பார்க்காம மியூச்சுவலா பேசி இவங்களோட வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டிய கடமை உங்க ரெண்டு ஃபேமிலி சைடு தான் இருக்கு. ஸோ பிள்ளைங்களை பிரச்சனை அப்படி இப்படின்லாம் அலைய வைக்காம என்ன பண்ண முடியுமோ, ஸ்மூத்தா என்ன பண்ண முடியுமோ உங்க ரெண்டு ஃபேமிலிக்குள்ள பேசி இதை உங்களுக்குள்ள முடிச்சுட்டு பாசிட்டிவா கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க சார்பில இருந்து நாங்க கேட்கிறோம். இதுக்கப்புறம் உங்க குடும்ப வாழ்க்கை நீங்க தான் முடிவு பண்ணும். பட் எங்க சைட்ல இருந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். மீண்டும் மற்றொரு தீர்வை தேடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.